புத்தள நீரை கனி அப்பமோட அவள் போரி கப்பியதறி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடிதேகும் மதியம் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு தீரல் பூயமதையான் மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமில்லடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் ஒரு அதம் அச்சது பொடி செய்த அது தீரா துயரது கொடு சுப்பி ரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமரு பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் இந்த குலமானவும் தீத்தனையாள் கந்த கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொறியர்கோன் முப்படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதத்தில் அணிந்த வீரநதி போற்றி வாழி திருநாவலூர் வன்வந்தர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாரூரை திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து காஞ்சி புராணத்தில் என்று திரு ஏகம்ப புராணம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியாரர்களும் கூட்டினோம். அதன் அடிப்படையில் நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்வோம். அதன் அடிப்படையில் என்று விரித்தானை நால்வருக்கு வெவ்வேறு வேதங்கள் புரித்தானை பதம் சந்தி பொருளுவாம் புண்ணியனை தரித்தானை கங்கை நீர் தாழ் சடைவில் மதில் மூன்றும் எரித்தானை எம்மானை என் மனத்தில் வைத்தேனே என்று மிக அருமையாக கூறுகின்றார் நமது திரு நாவுக்கரசர் பெருமான். பெருமான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த ஆளின் கீழ் இருந்து அந்த 4 முனிவர்களுக்கும் சாமி என்ன செய்கின்றார், அதனுடைய வேதங்களுடைய சாரத்தை எடுத்து விரித்திருக்கின்றார். விரித்தானை நால்வருக்கு வெவ்வேறு வேதங்கள், அந்த 4 முனிவர்களுக்கு சாமி அதை எடுத்து விரித்துரைத்தார், அந்த வேதங்களுடைய சாரத்தை. இப்ப சிவபெருமான் சொன்னதுக்கே, சிவபெருமான் சொற்பொழி பேசும்போது எத்தனை பேர் கேட்டாங்கன்னா 4 பேர் தான் கேட்டுருக்காங்க. இருக்கீங்களா? தட்சாமதிக்கு எத்தனை பேர் முனிவர்கள் இருக்காங்க? இங்க இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க, இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன நிறைய நம்ம வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. இங்க சைவத்துல ரொம்ப பேர்லாம் வர முடியாது. சிவபெருமான் அருள் இல்லாம இங்க யாரும், மற்ற சாமியை பார்க்க கூட்டம் பயங்கரமா போகும், ஆனா இங்க எல்லாரும் வர முடியாது. இங்க ஞானம் இருந்தா தான் சிவபெருமான வந்து வழிபாடு செய்யும். அதான் அவரு நினைக்கணும், இந்த உயிர் தன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று யாரு விரும்பணும்? சிவபெருமான் விரும்பணும். நாம நினைச்சாலும் இங்க வந்துட முடியாது. இந்த உயிர் தன்னை வந்து பார்க்க வேண்டும், தன்னுடைய பூசையை பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு யாரு முடிவு பண்ணணும்? சிவபெருமான் முடியும். ரெண்டாவது, அதுக்கு தகுந்த மாதிரி இச்சை நம்ம கிட்ட இருக்கணும். இச்சை இருந்தால் சிவபெருமான் இங்க வர வச்சுருவார். இச்சை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த நேரம் நான் அங்கேயே தான் இருக்கணும், உலகத்திலேயே சுத்திக்கிட்டே இருக்கணும்னா அங்க சுத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்றது. நம்ம சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், இங்கிட்டு வரவே முடியாது. அப்ப கொஞ்சமாவது நாட்டம் நமக்கு வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த வழிபாட்டுக்குள்ள ஆரணம் ஆகவங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் சுரர் நரகர் நாகர்க்கெல்லாம் ஒரு குரு சந்தான செய்தியும் செஞ்சிடாவே என்று நமது சிவஞான சித்தியார் என்ற நூல்ல கூட நமது அருளந்தீஸ்வரர் சொல்றார். சாமி அப்படி அந்த ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு சிவபெருமான் அருளி செய்யவில்லை என்றால் இன்றைக்கு ஒரு உயிரும் என்ன செய்ய முடியாது, கடை தெரிவிக்க முடியாது. எத்தனையோ ஆன்மக்கள் மோட்சம் அடைந்தது என்று சொன்னால் சிவபெருமான் உரைத்த அந்த நூலின்படி அவர்கள் நடந்த காரணத்தினால் எத்தனையோ ஆன்மாக்கள் எல்லாம் முக்தி அடைந்திருக்கின்றது. எத்தனையோ ஆன்மக்கள் எல்லாம் இன்னும் முக்தி அடைய காத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அதன் வழி நடக்கின்ற உயிர்கள் எத்தனையோ இருக்கு. சரி, இப்படி எல்லாம் சுவாமி என்ன செய்யறாரு, அந்த 4 வேதங்களையும் அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4, சில இடங்கள்ல அறம்பொருள் இன்பம் வீடுன்னு வரும், சில இடங்கள்ல ரிக் யசுர் சாமம் அதர்வன வேதங்கள் என்று வரும். எந்த இடத்துல நம்ம எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, வெவ்வேறு வேதங்கள், அந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற வேதங்களை வெவ்வேறு விதமாக சிவபெருமான் அதை எடுத்து விரைத்திருக்கின்றார். யாருக்கு? அந்த நால்வருக்கு. அந்த கீழே 4 முனிவர்கள் இருந்தாங்களே, அந்த 4. வேதங்கள் குறித்தானை பதம் சந்தி பொருள்வாய் புண்ணியனை, அந்த பொருளை எல்லாம் அழிச்சுகின்ற புண்ணியனாக விளங்குகின்றார். சாமியே புண்ணியன். புண்ணியனை வழிபட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். என்ன புண்ணியம் கிடைக்கும்? சிவ புண்ணியம் கிடைக்கும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உலக புண்ணியம் வேற, சிவ புண்ணியம் வேற. உலக புண்ணியம் அந்த நிமிடத்திலே வந்து போவது, சிவபுண்ணியம் அப்படியே இருப்பது. எந்த நாள்னாலும் நாம அந்த புண்ணியத்தை எடுத்து எடுத்து அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். அதுக்கு உதாரணத்தை ஒன்று சொன்னேன். அசலும் வட்டியும் அந்த நிமிஷமே கொடுத்து வச்சுட்டா அது உலக புண்ணியம். அசல் அப்படியே இருந்து வட்டி மட்டும் வந்து கொண்டே இருந்தால் அது சிவபுண்ணியம். நீங்க செய்கின்ற சிவபுண்ணியம் என்னைக்குமே என்ன செய்யாது? அழியவே அடிக்காது. அது டெபாசிட்டா இருந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றது புரியுது. அசல் அப்படி இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குங்க. அதே மாதிரி சிவபுண்ணியமும் அப்படிதான். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சிவபுண்ணியமும் எது செஞ்சாலும் நான் எனதுங்கிற செருக்கை மட்டும் அறுத்துட்டு செஞ்சா போதும். செய்கின்ற செயல்ல நான் இன்னைக்கு பிரசாதம் போட்டு கொண்டு வந்தேன், என்னுடைய கையாலேயே போட்டு கொண்டு வந்தேன் அப்படிங்கிற நினைப்பு போட்டு சிவபெருமான் திருவிழால அப்படின்னு போட்டு கொண்ட ஒரு வாய்ப்பு அது எனக்கு கிடைத்தது. துளசி அப்படிதான் சொல்லுவாங்க, சாமி திருவள்ளு அப்படிவாங்க. அதே மாதிரி அப்படிதான் இருக்கும். எந்த நிலையிலையும் சாமி திருவருளால நமக்கு இது கிடைக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எப்பயாவது சந்திரத்தை போட்டு வருமோ அப்படிதான், சாமி திருவள்ளுச்சா அப்படிம்பாங்க. சந்திராசமும் போட்டு கொண்டு வரும்போது யார் பிரசாதம் போட்டாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, நம்ம என்ன சொல்லணும்? சிவபெருமான் திருவருள் என்று நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட புண்ணியனாக வழங்கக்கூடியவர். நீங்க எல்லாருமே அந்த நிலையில தான் இருப்பீங்க. எனக்கு எல்லாம் மாறிட்டீங்க. இன்னும் நான் என்னதுங்கிற செயல்ல செய்வீங்களா? கிடையாது. எல்லாமே சிவபெருமான் திருவருள்ங்கிற எண்ணம் நமக்கு வந்துருச்சு. நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லைங்கிறது நமக்கு நல்லா புரியுது. அப்படி எந்த நிலையிலும் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார் என்று கூறுவதற்கெனங்க, நாம் ஈஸ்வருடைய திருவடியை மறவாமல் இருந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அது என்னதாக மாறும்? சிவ புண்ணியமாக மாறும். புண்ணியனை நாம் வழிபட்டால் நமக்கு என்ன உண்டாகும்? புண்ணியம். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் கூடி தேவர் தேவைதிய அருந்தவத்தோர் தோளும் அடிகள் வேடங்களே. யார் சொல்றா? ஞானசம்பந்தர். புண்ணியன் யாரு? மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை அப்படின்னாரு. சாமி என்ன சொன்னாரு? புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியனை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு இல்லாத புண்ணியங்கள் உண்டாகும். சாமியும் மருந்தாவும் இருக்காரு, மந்திரமாவும் இருக்காரு, அதை தீர்க்கக்கூடிய மருத்துவராகவும் சிவபெருமான் விளங்குகின்றார். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள். இந்த புண்ணியத்தை செய்தால் நமக்கு என்ன உண்டாகும்? சிவபெருமானே மருந்து நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு எது மருந்து அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய வழிபாடு தான் நமக்கு மருந்து. மருந்து போட்டால் தானே புண்ணு ஆறும், நோய் நீங்கும். நமக்கு என்ன நோய் இருக்கு? பிறவி என்கின்ற நோய் இருக்கு. தீர்க்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, சிவபெருமானை வழிபாடு செய்தால் ஒழிய நாம் என்ன செய்ய முடியாது? அவரிடம் நாம் செல்ல முடியாது. அப்படி சிவபுண்ணியங்களை நாம் பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் சிவபுண்ணியங்கள் செய்து 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 சிவபெருமானுடைய அன்பை நாம் என்ன செய்யணும்? பெருக்கிக் கொண்டே வரணும். ஒரு நாள் கூட சுருக்கிடக்கூடாது. இல்லையா? இருக்கிற அன்பை குறைக்காமையாவது பார்த்துக்கிடணும். சிவபெருமான் வைக்கின்ற அன்புல கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? குறைவு கூடாது. நாளுக்கு நாள் அதிகரிக்கலாம், குறையாம பார்த்துக்கணும். அவ்வளவு. இன்னைக்கு நான் ஒரு தடவை கோயில் போனீங்க, நாளைக்கு அது கூட போகிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு நம்ம வராம வந்துடக்கூடாது. தினசரி திருக்கோயிலுக்கு போவோம். ஒரு நாள் விட்டாலும் என்ன உண்டாயிரும்? அன்பு குறைய ஆரம்பிச்சு. பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட கெட்டு. அவையினாலே தொடர்ந்து எந்த ஒரு பணியை செய்தாலும் தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் தொண்டுன்னு பேர். எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் தொண்டு. ஒரு நாள் விட்டுட்டா அது தொண்டா? அப்படி செய்ய முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யணும்? மனதிற்குள்
அந்த காரியத்தை செய்ய வேண்டும், அந்த கடமையை முடித்து விட வேண்டும். இப்ப பூ பணி செஞ்சுட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாள் வெளியூருக்கு போறீங்க, அப்ப என்ன செய்யணும், அந்த பணியை மனசுக்குள்ள நீங்க கற்பித்து கொண்டே சொல்லணும். இப்ப ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கீங்க, நேரம் காலையில எத்தனை மணி ஆச்சு, 8:30 மணி நேரம் நம்ம திருக்கோயில் நந்தவனத்துல இருப்போம், பூ கட்டிக்கிட்டு இருப்போம். முதல்ல என்ன பூ கட்டுப்போம், நந்தியாபுரத்தை எடுத்து அந்த மாலையை தொடுப்போம், தொடுத்து யாருக்கு வைத்தியநாசாமிக்கு போடுவோம், சிவகாமிபால் போடுவோம், நாயன்மார்களுக்கு போடுவோம். இப்படி என்னென்ன நீங்க காலையில் செய்தீர்களோ அதை மனதில் கற்பித்து கொண்டு அதை நாம் செய்ய வேண்டும். சிவபூஜை செய்யறவங்க அப்படிதான், மனதில் கற்பித்து கொண்டு சிவபூஜையை மனசுக்குள்ளே செஞ்சு 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 பார்க்கணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலையும் சாமிய வழிபாடு செய்து கொண்டே இருக்கும். அப்படி புண்ணியனை தரித்தானை கங்கை நீர் தாழ் சடைமேல் கங்கை தரி. கங்கை நீர் எங்க செஞ்சிருக்காரு, அது ஏன் தாழ் சடை அப்படின்னாரு, வேகமாக வந்த கங்கையை சிவபெருமானை கண்டதுமே அது என்ன ஆயிடுச்சு, தாழ்ந்தது. ஆகையினாலே அந்த தடை சாமி என்ன செஞ்சாரோ அதை தூக்கி தலையில் தூக்கி வைத்த காரணத்தினால் ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கி என்று கூறுவதற்காக அடக்க முடியாத அந்த கங்கையை சாமி என்ன செஞ்சாரு, அந்த தாழ்ந்து வந்த அந்த கங்கையை தன் சடையில் தூக்கி என்ன செய்தார், உலகுக்கு காட்டினார் சிவபெருமான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையும் உலகில் மற்றும் எங்காவது உண்டா சொல்லுங்க. அற்புதத்தையும் இதனில் மற்றும் உண்டோ, அன்போடு தன்னை ஐந்தெழுத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் கற்பக கோயும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுறையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலைச்சரத்தானே என்று சொல்வதற்கு இணங்க சிவபெருமான் அடியார்களுக்கு என்னென்னலாம் கொடுப்பாருன்னு இந்த பாட்டு சொல்ற. அற்புதத்தையும் எதனில் மற்றும் உண்டோ, அன்போடு தன்னை ஐந்தெழுத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரும், யார் உள்ளத்துல வச்சு சிவபெருமானை பூஜிக்கின்றார்களோ அவர்களுக்கு பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுறையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலைச்சரம். என்ன இந்த நம்ம கேட்கோ அத்தனையும் கொடுப்பாராம். யாருக்கு, சிவபெருமான் அவருடைய அடியார்கள் யார் உள்ளத்தில் வைத்து பூசிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் அவங்க நினைத்ததெல்லாம் சிவபெருமான் வழங்குவார் என்று நேரத்துல கூறுறார். சரி, அப்படி கங்கை நீரை தாழ் சடைமேல், ஏற்கனவே கங்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கதையெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சொல்லி மதில் மூன்றும் எரித்தானை, அந்த முப்புறம் எரிக்கும் போது என்னுடைய மூவர் இராக்கதர்கள் கண்ணுதல் எந்தை கடைத்தலை பற்றி நின்றது. எத்தனையோ பிரம்மர்களும் எண்ணிலி இந்திரர்கள் எத்தனையோ பிரம்மர்களும் மால் பலர் மாண்டனர்கான் தோல் நோக்கம் என்று யார் சொல்றா, திருவாசகத்துல யார் சொல்றா, நமது மாணிக்க வாசகமான்னு சொல்றாங்க. என்னுடைய மூவர் இராக்கதர்கள் எரி பிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை பற்றி நின்றதர்கள். அந்த முப்புறம் எரிக்கும் போது 3 பேரு, அந்த சுதன்மன், சூத்தி, சுசீலன், இந்த 3 பேரும் என்ன செஞ்சாங்க, 3 பேரும் தப்பித்தார்கள். மற்ற எல்லாரும் அந்த முப்புறம் எரிக்கும் போது அத்தனை பேரும் அழிந்தார்கள். இந்த 3 பேரும் மட்டும் உயிர் தப்பித்தார்கள். என்னுடைய மூவர் இராக்கதர்கள் கண்ணுதல் எந்தை கடைத்தலை பற்றி நின்றதர்கள். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, எத்தனையோ பிரம்மர்கள் அந்த இந்த முப்புறம் எரிக்கிறது எப்ப அப்படின்னா, எண்ணில் இந்திரர்கள் எத்தனையோ இந்திரர்கள் அந்த பதவிக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு இந்திரர் இறந்தது, அதுக்கப்புறம் அந்த புண்ணிய ஞானமா அந்த இந்திரரை போய் பிறக்கும். அப்படி எண்ணில் இந்திரர்கள் போய் வந்ததுக்கு முன்னாடி நடந்தது இந்த காரியம் அப்படிங்கிறது. எது, இந்த முப்புறம் எரிச்சது. முப்புறம் எரித்தது மும்மல காரியம் ஒரு வேற சொல்லி வச்சிருக்காரு நமது திருமூல தேவனையன். அதே மாதிரி எத்தனையோ பிரம்மர்கள் என்ன ஆயிட்டாங்க, இறந்து சிவபெருமானுக்கு மண்டையோட போயிட்டாங்க. அது மாதிரி மால் பலர் மாண்டனர்கான்னு சொல்லலாம். மால்னா யாரு, திருமால் எத்தனையோ திருமால் இறந்து, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இந்த முப்புறம் எரித்தது. அந்த 3 கோட்டையில் எண்ணிலாத அசுரர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க, சிவபூஜை செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனா தேவர்களுக்கு துன்பம் விளைத்த காரணத்தினால் சாமி என்ன பண்ணாரு, அந்த முப்புறத்தையும் எரிப்பதற்கு திருமாலை அனுப்பி அவர்களுடைய சிவபூஜையை நிறுத்த வைத்து, அதில் 3 பேர் மட்டும் விடாமல் சிவபூஜை செய்த காரணத்தினால் அவர்களுக்கு மட்டும் சிவபெருமான் அருளை வழங்கினார். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்து அன்று மூவருக்கு அருள் செய்தார். அந்த 3 முனிவர்களுக்கு மட்டும் எப்பயுமே சிவபெருமான் அருள் செய்து கொண்டே இருக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். அதே போல இங்க என்ன சொல்றாரு, மதில் மூன்றும் எரித்த ஆணை எம்மானை, அப்படிப்பட்ட எங்கள் பெருமானை என் மனத்தை வைத்தேனே என்று மிக அற்புதமாக சொல்றாரு. யாரு, நமது திருநாவுக்கரசர். விரித்தானை 4 வெவ்வேறு வேதங்கள், அப்படிப்பட்ட எங்கள் பெருமான்
வேதங்களை அருளி செய்த பெருமான், அந்த 4 முனிவர்களுக்கு அருளி செய்த பெருமான். அந்த முனிவர்கள் யாரு? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்கின்ற அந்த 4 முனிவர்களுக்கு சிவபெருமான் வேதங்களை அருளி செய்தது மட்டுமல்லாமல் வேறு என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த பதம், சந்தி, பொருள், அதுக்குரிய பொருளையும் எடுத்து விளக்கி அனைவருக்கும் சொன்னார். அந்த 4 முனிவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எல்லாம் தெரியும். அந்த 4 முனிவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஒன்னே ஒன்று தெரியல. என்ன தெரியல அப்படின்னா, சிவபெருமானை எப்படி அடைவது அப்படிங்கிற முறை மட்டும் தெரியும். எல்லாம் படிச்சு கடைசி மெயினா முக்கியமான எது இறைவனை அடைய வேண்டிய ஒரு இதுதான் படிக்கணும். ஆனா அது மட்டும் தெரியாம இருந்ததுனால சிவபெருமானிடம் வந்து முறையிட்டார்கள். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அவர்களுக்கு எடுத்து உரைத்தார். அப்படி சின்முத்திரை தான் காமிச்சாரு. அவங்க 4 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. படிச்சவங்களுக்கு புரிஞ்சிடும். படிக்காதவங்களுக்கு என்ன என்ன நம்ம மண்டை போட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். என்ன சொல்றாங்க நம்ம என்ன செய்வோம்? சும்மா சொல்லுங்க, நீங்க வாயில அசைச்சாலும் எங்களுக்கு தெரியாது, நல்ல சத்தமா சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம்ல. அதே போல சிவபெருமான் என்ன பண்ணாரு? இந்த சின்முத்திரை காமிச்சாரு. மாயை, கண்மம், ஆணவம் இந்த மும்மளவும் நீங்கினார் நீ என்னை வந்து அடைவாய் அப்படின்னு அதுக்கு பொருள். இது யாரு? உயிர். இது கட்டவர் யாரு? சாமி. கட்டவர் இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. தெரியுமா உங்களுக்கு? கட்டவர் இல்லைன்னா கட்டவர் யாரு? சிவம் இல்லாம எந்த வேலையும் நடக்கும். இது மாயை, இது கண்மம், இது ஆணவம். நடுவில் மட்டும் எப்படி இருக்கு? நான் பெரியவன் அப்படின்னு காட்டுதா? அதுதான் ஆணவம். புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம அப்படித்தானே தெரியலாம். நம்மளாலதான் எல்லா காரியமும் நடக்கும். நாம கோயிலுக்கு போனோம்னா அங்க ஒரு காரியம் நடக்குமா அப்படின்னு நமக்கு நினைப்பு வந்துடக்கூடாது. எந்த நிலையிலும் யானி எனதுங்கிற செருக்கு வந்துடவே கூடாது. சே, நம்ம வழிபாடு அதுதான். இப்ப வழிபாடு பண்றது நோக்கமே இந்த யான் எனதுங்கிற செருக்கு முற்றிலும் நீங்கினாதான் நாம ஈசனை அடைய முடியும். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம். அத அந்த இடத்துல அழகமா சொல்றாரு. அப்படிப்பட்ட பந்தி தந்த பொருள் உரைத்த எங்கள் பெருமான், புண்ணியனாக திகழக்கூடிய எங்கள் பெருமான், தாழ் சடை மேல் கங்கை நீரை தரித்திருக்கக்கூடிய எங்கள் பெருமான், மதில் 3 எரித்து அவர்களுக்கு அருள் செய்த எங்கள் பெருமான், அப்படிப்பட்ட பெருமானை என் மனத்தில் வைத்தேனே என்று அற்புதமாக சொல்கின்றார் யாரு? நமது திருநாவுக்கரசர். இன்னைக்கு நம்ம அடுத்து கதைக்குள்ள நாம போக போறோம். திரு ஏகம்ப படலம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கட்சி மயானத்தை பத்தி பார்த்தோம். அந்த அந்த அசுரரை சாமி என்ன செய்தாரு? எல்லாரும் அந்த வீரியத்தை, உடலுடைய வீரியத்தை எடுத்த காரணத்தினால் எல்லா உயிருக்கும் வீரியம் போனதுக்கு அப்புறம் சாமி என்ன செஞ்சாரு? அந்த அக்னி வளர்த்து, அத ஹோமகுண்டலம் வளர்த்து, அது அம்பாளோடு இருந்து அந்த யாகத்தை செய்து அத்தனை வரையும் உள்ள உயிர் அந்த வேள்விக்குள்ள போட்டதும் அத்தனுடைய வீரியங்களும் என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் வந்தது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய படம் திரு ஏகம்ப படம். மயான சுடரின் வடிவான் என்ன சொல்றாரு? ஏமரு கீர்த்தி சான்ற மல்ல தலம் கட சாமணி தெய்வ கோயில் செல்வ திரு ஏகம்பம் சிந்தையில் கொண்டு சொல்வான். இந்த காட்சி, இந்த ஏகம்பத்தை வந்து நான் என்ன செய்யறேன்? சிந்தையில் வைத்து யான் சொல்கின்றேன் அப்படிங்கிறேன். ஏன்னா இது முக்கியமான படம். ஏன்னா காஞ்சிபுரத்திலே முக்கியமான கோயில் எதுனா திரு ஏகம்பநாதர். சிவபெருமான் அங்கே ஒற்றை மாமரத்தின் கீழே விளங்கி தோன்றுகின்ற காரணத்தினால் இங்க வந்து என்ன செய்யறாரு? அப்படிப்பட்ட அந்த பெருமானை என் சிந்தையில் வைத்து என்ன செய்கின்றேன்? இந்த கதையை சொல்கின்றேன் அப்படிங்கிறார். என்ன ஞானிகள் சொல்லும் போதெல்லாம் இது என்னுடைய அறிவினால் சொல்வது அல்ல, எல்லாமே இறைவன் உள்ளிருந்து சொல்வது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவர் சொல்லுவாரு, பூமையில் மயல் போய் அறமை புனவில் நாமேல் நடவீர் நடவீர் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமியில் மயல் போய் அறமை புணர்வு நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று யார் சொல்றா? நமது அருணைநாத பெருமான் சொல்றார். யாம் ஓதிய கல்வியும், நம்ம எத்தனை அறிவினால நாம படித்த கல்வியெல்லாம் யார் தர வந்தது? சிவபெருமான் தர வந்தது. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும், எந்த அறிவும் நம்மளுடைய அறிவை கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. இறைவன் உள்ளிருந்து உணர்த்தலைனா நாம எந்த நூலையும் நாம் கற்க முடியாது என்ற காரணத்தினால், நம்மளால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை என்ற காரணத்தினால், யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமையில் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இங்கே. கால்நடைன்னு இருக்கு. கால்நடைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? கோழியெல்லாம் என்னது?
கால் அது காலம் நடக்கு, கால்நடை நாம நடக்கும். கால்நடை இருக்கு, நாமேல் நடவீர் நடவீர் கால்நடை இருக்கு. கையில கூட சில பேர் பாத்தீங்கன்னா நடப்பாங்க. ஆனா இந்த நாவிலையும் கொஞ்சம் நடுவுங்க அப்படின்னு யார் சொல்றா? நமது அறிஞர் நாவினால் என்னது நடவணும்? இறைவனுடைய நாமத்தை நாம் நடவணும். இந்த கந்தர் அனுபூதியை பாடுங்கள் என்று முருகப்பெருமானை பத்தி அருணநாத பெருமான் சொல்றாரு. இந்த நாவினால் இந்த கந்தர் அனுபூதியை பாடுங்கள், இந்த நாவினால் நடவுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது அடியன் பாடல உள்ளிருந்து முருகப்பெருமானே உரைத்த ஒரு சொல். ஆகையினாலே இந்த நாவினால் இதை நடவுங்கள் என்று இந்த பாட்டுல மிக அற்புதமா சொல்றாரு. யாரு? அருணநாத. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று மிக அற்புதமாக சொல்கின்ற இந்த பாட்டுல நீ என்ன செய்யணும்? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடணும். இதெல்லாம் முக்கியமான பாட்டு. தூங்கி எந்திரிச்சு கேட்டாலும் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் அப்படின்னு உறங்கி எந்திரிச்சு கேட்டாலும் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு சொன்னேன், உறங்கி எந்திரிச்சாலும் அந்த பாட்டை நீங்க பாடிட்டே இருக்கணும்னு. என்ன பாட்டு சொல்லுங்க பாப்போம்? தில்லைவாழ் உறங்கி எந்திரிச்சு தில்லைவாழ் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா எந்திரிச்சு சொல்ல தெரியணும். அதுக்கு உண்டான முயற்சி நான் அடுத்து எடுக்க போறேன். எல்லாரும் எப்படியாவது பாட வச்சிடணும்னு தான் நினைக்கிறேன். எழுத வைக்கணும் முதல்ல அப்படிங்களா? அங்க முதல்ல எழுத வைங்க, நாங்க அதுலயும் நாங்க மனப்போல ஆயிரும் எங்களுக்கு அப்படிங்க. அதை 100 தடவை எப்படியாவது எழுத வச்சிடணும். சரி, அப்படி இந்த இடத்துல அப்படி தன்முனைப்பு இல்லாம எப்படி சொல்றாங்க? திரு ஏகம்பநாதரை சிந்தையில் வைத்துக் கொண்டு யாம் சொல்வோம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி முதல் உலக தோற்றம் மயான சுடரின் வடிவான் மணிவண்ணன் தேரா தியான பொருள் ஆக்கைகளோடு விராய சிந்தை தயா அற்ற பண்டந்தனை ஏற்கனவே பண்டாசுரனை பத்தி பார்த்தோம். அந்த பண்டாசுரன் அட்ட பின் அவனுடைய ஆவி உயிர்த்த பின் அவனுடைய நீங்கிய பின் உயர் அற்றுற ஓசை திருவுள்ளம் செய்து வகுப்பின் மண்ணும் மாமரை தன்னை நோக்கி வகுப்படைக்கும் பின் பொருள் தேடி மாதவமாகி செகுத்திரல் வல்ல மயானத்தின் மேற்திசை அந்த இதுக்கு மேற்கு திசையை வரும் பூ கனி துன்ற வயக்கு பெற்றான். அதாவது பூ கனி போன்ற மயானத்துக்கு கீழே புதுமலர் பூத்து குலுங்கியது போல சிவபெருமான் என்ன பண்றாராம்? அங்கே அந்த வேதங்களையே சிவபெருமான் என்ன செய்யறாராம்? சிவலிங்கமாக ஆக்குகின்றார். இப்ப எல்லாத்தையும் அவனை நீக்கியாச்சு, அந்த வேத குண்டலம்லாம் போயிடுச்சு. எல்லா உயிருக்கும் சாமி என்ன செஞ்சாரு? மறுபடியும் அந்த உயிர் தின்றதெல்லாம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் நீங்கி எல்லா உயிர்களும் நலமடைந்தது. அந்த பண்டாசுரன் வென்றதுக்கு அப்புறம் ஏற்கனவே அதை பத்தி நம்ம பார்த்தோம். அப்ப தியான பொருளாகி இருக்கக்கூடிய இறைவன் என்ன செஞ்சாரு? மயான லிங்கமாக இருந்து உடல்தோறும் அந்த காத்திருந்த பண்டாசுரனை அழித்த பின்பு உலகத்தை படைக்க திருவுள்ளம் கொண்டு பிரிவற்றி நிற்கும் பழமையான வேதங்களை நோக்கி ஒரு மாமர தளிர் பூ கனி காயுடன் விளங்கி அருளிச்சு. அது என்ன செஞ்சாராம்? வேதங்களை நோக்கி வேதத்தை அந்த வேதங்களை வச்சுதான் சாமி என்ன செய்யறாரு? அந்த ஒற்றை மாமரம் சொல்லி பார்த்தீங்களா? அந்த ஒற்றை மாமரமாக அதில் பூ கனியாக இருக்க செய்து அதில் மயானத்துக்கு மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய இதுல சாமியை என்ன செய்யறாராம்? அங்க சிவலிங்கமாக விளங்குகின்றார். வேதங்களை மாமரமாக வைத்து சிவபெருமான் அதற்கு கீழே சிவலிங்கமாக தோன்றுகின்றார். புரியுது அவங்களுக்கு? புரிஞ்சிச்சா? வேதங்களை என்ன செய்யறாரு? மாமரமாய் தளிர்பூ கனிகளுடன் விளங்கி அருளி செய்து அதன் நீளில் ஜோதிலிங்கமாக எழுந்தருளி இருந்தார் சிவபெருமான். தன் இடப்பாகத்துல யாரை கொண்டார் அப்படின்னா லலிதா தேவியாரை இடப்பாகமாக கொண்டார். லலிதா தேவி தெரியுதா? லலிதா சகஸ்ரநாமம் நீங்க எல்லாம் பாடிருப்பீங்க, தெரியுதா அவங்களுக்கு? லலிதானா வேற யாரும் கிடையாது, நம்ம அம்மா தான். லலிதா தேவினா நீங்க வேற யாரும் நினைக்க வேண்டாம், நம்ம அம்மா தான். என்ன அதுக்கு சகஸ்ரநாமமே தனியா 1008 நாமங்கள் இருக்கு. யாருன்னா அருள் சக்தி தான், அருள் சக்தி தான் லலிதா தேவி. அப்படி எண்ணற்ற நாமங்கள்ல ஒரு நாமம் இந்த லலிதா தேவி. அந்த லலிதா தேவி தான் என்ன செய்யறாங்க? காமாட்சி அம்மாவாக வருகின்றார்கள். அதுல நீங்க அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மையை பத்தி போற்றி வரும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உண்டாக்கி அவ அம்மையாரை இறைவன் ஆணைப்படி வலக்கண் இடக்கண் நெற்றிக்கண்ணில் பிரம்மன் விஷ்ணு உருத்திரர்களை உண்டாக்க. எப்பயுமே சாமி என்ன செய்வாராம்? ஒரு இதை சிருஷ்டி பண்ணும்போது முதல்ல என்ன செய்வாரு? பிரம்மா விஷ்ணு இவங்களை தான் தோற்றுவிப்பாரு. முதல்ல என்ன செய்வார் அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த தத்துவங்கள் இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாக சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? முதல்ல நாத தத்துவத்தை தான் உண்டு பண்ணுவாரு.
நல்ல கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா புரியும், இல்லைன்னா புரியாது. என்ன முதல்ல சாமி என்ன பண்ணாரு, இந்த உயிர்களை எப்படியாவது படைக்க வேண்டும் என்று விரும்பி முதல்ல சுத்தமாயா போனத்துல சிவபெருமான் என்ன செய்வாரு, நாத தத்துவத்தை உண்டாக்குவார். அதுல நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்கின்ற 5 தத்துவம் சிவ தத்துவம்னே பேரு. அதை சிவபெருமானே நேரடியாக இயக்குவார். அப்படி இயக்குனா என்ன செய்ய முடியாது, இந்த உயிர்களால் அருள் செய்ய முடியாது என்று சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி இப்ப 2வது போனம் என்ன போனோம்னா அஸ்தமாயா போனம். முதல்ல இருக்கக்கூடிய 5 போனம் சுத்தமாயா போனம். அடுத்து இருக்கக்கூடிய அஸ்தமாய போனத்தை இயக்கிதான் ஆகணுமா அப்படின்னா அதுக்கு இயக்கிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்ப ஒரு நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆதாரமா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதுக்கு ஆதாரமா என்ன இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். அந்த யார சொன்ன விறகு, யார சொன்னா விறகு இருக்கணும். விறகு இருக்கணும். வேற என்ன இருக்கணும், தீக்குச்சி இருக்கணும். வேற என்ன இருக்கணும், திரி ஏதாவது இருக்கணும். திரி இருந்தா அதுக்கு ஆதாரம் ஏதாவது ஒண்ணு வேணும். சரி, இப்ப வேற ஒண்ணு இன்னொரு உதாரணம் வச்சுக்கணுமே. இப்ப வண்டி போகுது, அதுக்கு ஆதாரம் என்ன வேணும், பெட்ரோல். அதுக்கு ஆதாரம் பெட்ரோல் வேணும். 2வது ரோடு வேணும். ரோடு தான் என்ன செய்ய முடியும், அதுல போக முடியும். இப்படி ஆதாரமா ஏதாவது என்ன செய்யணும், இருக்கணும். இல்லாம எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. இப்ப பெட்ரோல் இருந்தா மட்டும் ரோடு இல்லைன்னா எப்படி போக முடியும் பார்ப்போம். அதுக்கு ஆதாரமா ஏதாவது ஒன்று தேவை. அதே போல சுத்தமாய போனத்தை அசுத்தமாய போனத்தை கொண்டுதான் சாமி என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் அதுக்கு இதை என்ன செய்யறாரு, இந்த அஸ்தமாய போனத்தை பயன்படுத்துறாரு சாமி. அதுதான் தன்னுடைய அருள் சக்தி மூலியமாக சிவபெருமான் இந்த உலகத்தை படைப்பது. இப்ப தானா இருந்து சாமி செய்யல, என்ன செய்யறாரு, தன்னுடைய அருள் சக்தியை உடனாக்கி இப்ப நினைப்பது சிவம், அதை முடிப்பது சக்தி. சக்தியை கொண்டுதான் எல்லா காரியத்தையும் சிவபெருமான் செய்வார். அப்படி அருள் சக்தி மூலியமாக சிவபெருமான் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று விரும்பி நாத, விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரன், சுத்தவித்தையிலிருந்து கொஞ்சம் கீழே அஸ்தமயா போனம், அது வித்யா தத்துவம்னு பேரு. அந்த வித்யா தத்துவத்துல 7 தத்துவம் இருக்கும். அந்த 7 தத்துவத்துல முதல் தத்துவம் என்னன்னா காலம். காலம் தான் ரொம்ப முக்கியமானது. காலைல தூங்கி எந்திரிச்சதுமே நம்ம என்ன செய்யறோம், டைம் என்னங்க அப்படிங்கிறோம்ல. காலைல எந்திரிச்சதுமே எல்லாம் என்ன செய்வீங்க, வழக்கம் போல செல்போன் தாங்க பார்ப்போம். இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறது புரியுது. எல்லாரும் அதுதான் கேட்பாங்க. எல்லாரும் என்ன கேட்பாங்க, அந்த செல்போன் எடு. அது இல்லைன்னா அவங்க டீ குடிக்க மாட்டாங்க. சில வீட்டுல சண்டை நடக்கும். செல்போன் கொடுக்கலன்னா நான் டீ குடிக்க மாட்டேன், ஒன்னும் குடிக்க மாட்டேன், எனக்கு செல்போன் கொடுத்தா தான் எதுவுமே செய்வேன் அப்படிவாங்க சில பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா. அப்படிதான் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியில சொல்ல முடியாம உள்ள தவிக்கிறது தெரியுது. இதுதான் இங்க நம்ம வீட்லயே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நிறைய வீட்டுல அப்படிதான் செய்வாங்க. முதல்ல என்ன செய்வாங்க, எந்திரிச்சதுமே. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப செல்போன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா, நீங்க செல்போன்லயுமே வாங்கினது என்ன செய்வீங்க, மணி எத்தனை பாப்பீங்க, முதல்ல காலத்தை தான் பாப்பீங்க. அதனாலதான் சிவபெருமான் தோற்றுவிக்கப்பட்ட முதல் தத்துவம் எதுன்னா அஷ்டமாயா போனத்துல காலம் தான் முதல்ல. அதுக்கப்புறம் நியதி, அப்புறம் கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அந்த மாயைய சாமி முழுக்க பயன்படுத்தினார். அப்போதைக்கு தேவைக்கு இப்ப ஒரு கட்டடம் கட்டணும், எவ்வளவு சிமெண்ட் மண்ணு தேவையோ அதை மட்டும் எடுப்போம்ல, அது மாதிரி சாமி என்ன பண்றாரு, முழு மாயையும் சிவபெருமான் பயன்படுத்தவே இல்லையா. அதுல ஒரு கூறத்தான் இதுக்கே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அசந்து போயிருக்கோம். இந்த உலகத்தை பார்த்துட்டு இன்னும் எத்தனையோ அண்ட சராசரங்கள்லாம் இருக்கு, அதையும் பார்த்து நம்ம என்ன செய்யறோம், இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன். இப்ப டாக்டர் நேரடியா போய் பேஷண்ட போய் பாப்பாரா, இடையில ஆதாரமா ஒருத்தர் இருப்பாரு, யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம், நர்ஸ். இப்ப டாக்டரே போய் வாப்பா, இங்க வா, டானிக்கு உனக்கு கூட்டுறேன் என்னப்பா அப்படி கூட்டாரா, எந்த டாக்டரா நேரடி போவாரா, உலக அந்த நர்ஸை பயன்படுத்தி தான் எல்லா காரியமும் செய்வார். அதே போல சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, இதை செய் அதை செய்யு யார்கிட்ட சொல்லுவாரு, சக்திகிட்ட சொல்லுவாரு. சக்தி தான் எல்லாமே முடிக்கும். அப்ப எல்லா காரியத்தையும் செய்ய வைப்பது சிவபெருமான், முடிப்பது தன்னோட அருள் சக்தி மூலியமாக சிவபெருமான் இந்த உயிர்களை உலகத்தை படைக்கும். உயிர்களை சிவபெருமான் படைக்கவில்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிர்களை சிவபெருமான் படைப்பாரா, இல்ல அப்படி படைச்சிருந்தா இந்த எல்லா உயிரும் இன்னைக்கு எப்படி இருக்கும், சௌக்கியமா இருக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆணவ மலத்துல. அது ஆணவ மலம் உயிருக்கு குணமா குற்றமா சொல்லுங்க. ஆணவ மலம் உயிருக்கு குணமா குற்றமா, குற்றம். ஆணவ மலம் உயிருக்கு குற்றம். ஏன்னா நம்ம அறியாமை செய்யுதுல, சிவருமனை பார்க்க விடாம செய்யுதுல, அது குற்றம் தானே, அது நமக்கு குற்றம்.
இது நமக்கு இது குணம் என்ன அப்படின்னா, இப்ப பால்ல இருந்து வெள்ளைய பிரிச்சு எடுக்க முடியுமா? பால்ல இருந்து வெள்ளைய பிரிச்சு எடுக்க முடியுமா? ஏன் பால் நிறத்தை எடுக்கணும்னா நீங்க பாலையே அழிக்கணும். அப்படின்னாதான் என்ன ஆகும்? அது அது நிறம் மாறும், இல்லைன்னா மாறாது. அது வந்து அதுக்குரிய குணம். வெள்ளையா இருக்கிறது அதனுடைய குணம். ஆனா ஆணவ உயிருக்கு குற்றம். அது இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த குற்றம் சாமி அங்கேயே என்ன செய்ய வினைக்கணக்கு எழுத ஆரம்பிச்சிடாரு. மூலகன்மம் இருக்கு நமக்கு. பிறவிக்கு முன்னாடியே நமக்கு என்ன இருக்கு, மூலகன்மம் இருக்கு. அங்க இருந்தே சாமி கணக்கு தொடக்கிறாரு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே உடம்ப கொடுத்தது அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. ஆளாளுக்கு எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், அங்க இருந்து கணக்க அதை வச்சுதான் நமக்கு எல்லா பிறப்பும் வருது. ஒவ்வொரு பிறப்பும் நமக்கு ஒருத்தர் ஒல்லியா இருக்காரு, ஒருத்தர் குண்டா இருக்காரு. என்ன காரணம்? அவங்க செஞ்ச வேணும். அதாவது யாரையும் மனம் நோக்கும்படி பேசக்கூடாது. அது மாதிரி ஒல்லியா இருக்காங்க, வளர்த்தியா இருக்காங்க, இது நமக்கு தேவையா? கருப்பா இருக்காங்க அது சொல்லிட்டாங்க. அதுதான் ரொம்ப இது பண்றாங்க. மறுபடியும் அவங்க கருப்பா பிறப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம கருப்பா இருக்கோம்னா என்ன அர்த்தம்? நாம பிறரை அதை நம்ம ஒத்துக்கிடணும் முதல்ல. என்ன இப்ப நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதான் நமக்கு வரும். அப்படி நம்ம என்ன விதைச்சிருக்கோமோ அதுதான் நமக்கு. அதுபோல இந்த மாயையை சிவபெருமான் எப்படி பயன்படுத்துவார் அப்படின்னா, இந்த மாயையாகி இந்த உலகத்தை சுவாமி எப்படி பயன்படுத்தார்னா, தேவைக்கும் போது அதை சுருட்டி வைக்கவும். இப்ப ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம்னா முதல்ல என்ன செய்வோம், கீழே விரிப்பு விரிப்போமா, முடிச்சதுக்கு அப்புறம் அதை சுருட்டி உலகத்துல வைப்போமா. அது மாதிரி சாமி என்ன செய்வாரு, இந்த உலகத்தை சுருட்டி வச்சிருவாரு. ஒடுக்கும் போது எல்லாத்தையும் ஒடுக்கிடுவாரு. மறுபடியும் வீட தோற்றுவிக்கும் போது அதை விரிச்சுடுவாரு. இன்னொரு உதாரணம் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். கொடை மழை வந்ததுன்னா தேவைன்னா விரிச்சு விட்டுக்கிடுவோம், மறுபடியும் இல்லைன்னா மடைக்கிறோம்ல, அதே மாதிரி. அப்படி இப்படி சுவாமி என்ன செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துதான் இந்த உயிர்களுக்கு என்ன செய்யறாங்க, அருள் செய்கின்றார். மாயிலிருந்து அந்த சுத்தமாயா போனத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்து அசுத்தமாயா போனத்தை தோற்றுவித்து காலம் நியதி கலை வித்தை அராகம் குருடன் மாயை என்கின்ற தத்துவங்களை கூட்டுவித்து அடுத்து என்ன செய்யறாரு, இப்ப அந்த நாத தத்துவம் செஞ்சார் பாருங்க. அந்த நாத தத்துவத்துல வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ஞான சக்தி மட்டுமே இருக்கும். நாதம் யாரு? சாமி. அந்த கரெக்டா சொல்றாங்க, சாமி நாதம். அப்ப வந்து ஞான சக்தி மட்டுமே விளங்கி தோணும். அடுத்து கீழே விந்து தத்துவம் எப்படின்னா, அங்க வந்து கிரியாசக்தி மட்டுமே இருக்கும். கிரின்னா என்னது? செயல்னு அர்த்தம். கிரினா செயல். அங்க செயல்பாடு மட்டுமே இருக்கு. அருள் சக்தி யாரு? செயல்பாடு தானே அம்பாள். அடுத்து ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சேர்ந்து பயன்படுத்துறது போதுதான் சதாசிவமூர்த்தி தத்துவம். சிவலிங்க வடிவம் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டும் சேர்ந்து சமமாக இருந்தால் அந்த தத்துவத்துக்கு என்ன பேரு? சதாசிவமூர்த்தி. அதான் சாதாக்கியம்னு பேரு. நாத விந்து சாதாக்கியம். அப்புறம் ஈஸ்வர தத்துவத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கிரியாசக்தி அதிகமாகவும் ஞானசக்தி குறைவாகவும் இருந்தா அந்த இடத்துக்கு என்ன பேரு? கிரியாசக்தி அதிகமாகவும் ஞானசக்தி கம்மியாகவும் இருந்தா அதுக்கு வந்து ஈஸ்வர தத்துவம் என்றும். அடுத்து ஞானாசக்தி அதிகமாகவும் கிரியாசக்தி குறைவாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சுத்த வித்தை என்று பேர். இந்த 5 தத்துவமும் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும். அப்ப முழுக்க முழுக்க ஞானம் இருந்தா தான் நாம எங்க போக முடியும்? சாமிய. ஞானம்னா என்ன? இது தெரியாதுங்க. சரியை முடித்து கிரியை முடித்தீங்க, யோகம் முடித்தா ஞானம். அந்த ஞானம் தான் என்னன்னு அப்படின்னு கேட்கிறவங்க கிட்ட இந்த சொல்லிட்டாங்க. ஞானம் ஈசன்பால், முழுக்க முழுக்க ஈசன்பால் அன்பு ஒண்ணுதான் நம்ம சாமி கிட்ட கொண்டு போய் அன்பு இல்லாம எதுவுமே. ஞானம் ஈசன்பால். இப்ப வந்து நீ உரை கேட்டாலும் இதை வந்து மறந்துடக்கூடாது. எப்பயுமே சிவபெருமான் மேல் கொண்ட அன்புதான் நமக்கு ஞானத்தை தோற்றுவிக்கும், இல்லைன்னா தோற்றுவிக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்படி எப்படி அந்த குயவன் வந்து பானையை எப்படி தேவையான மண்ணை எடுத்து பயன்படுத்துகின்றானோ அதே போல இந்த மாயை சிவபெருமான் தேவைக்கு தகுந்தவாறு பயன்படுத்துவார். அதே போலதான் இந்த அருள் சக்தியும் சாமி அம்பாள் என்ன பண்றாங்க, சாமி அந்த அம்பாளை உருவாக்கி அந்த லலிதா தேவியை உருவாக்கி என்ன செய்யறாங்க, சிருஷ்டி பண்ணுகின்றார்கள். அதுல சுவாமி என்ன செய்யறாரு, சிவலிங்கமாக அங்கே
ஏகம்ப அந்த ஒற்றை மரத்தின் கீழே ஏகம்பநாதராக சிவபெருமான் அங்கே விளங்குகின்றார். சாமி எப்படி இருக்காரு? ஆம்பரம்னா என்னது? மாமரம்னு அர்த்தம். ஏகாம்பரம் அப்படின்னா தனிமையாக சாமி மட்டுமே அங்க ஏகாந்தமாக அந்த ஒற்றைன்னு அர்த்தம். ஏன்னா ஒற்றை, ஆம்பரம்னா மாமரம், ஒற்றை மாமரத்தின் கீழே அங்க சிவலிங்கமாக சிவபெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். அதனால சிவபெருமானுக்கு ஏகாம்பரநாதர் என்று பெயர். இதுக்கு ஒரு சிறப்பெல்லாம் அடுத்து எடுத்து சொல்லணும். அப்படி அதுக்கப்புறம் சாமி என்ன பண்றாரு? அந்த 3 மும்மூர்த்திகளை சிவபெருமான் அருள்சக்தி மூலியமாக உண்டாக்குகின்றார். சிவபெருமானுடைய ஆணைப்படி வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண் இந்த 3 கண்ணில இருந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் 3 பேரும் சுவாமியுடைய திருக்கண்ணில் இருந்து வருகின்றார்கள். உண்டாக்கி அவர்கள் முகம் முதலிய உறுப்புகளில் சொற்பிரபஞ்சமும் பொருட்பிரபஞ்சத்தையும் சிவபெருமான் தோற்றுவிக்கின்றார். சுவாமியுடைய ஒவ்வொரு உறுப்பு இருக்கு பாருங்க, அதுல இருந்து சொற்பிரபஞ்சத்தையும் பொருட்பிரபஞ்சத்தையும் சிவபெருமான் உண்டாக்கினார். சொற்பிரபஞ்சம்னா என்ன? பொருட்பிரபஞ்சம்னா என்ன? சொற்பிரபஞ்சம்னா அந்த ஒளி இருக்கு பாருங்க மேல. இப்ப நமச்சிவாயன்னு இப்ப சொல்றோம் அப்படின்னா, நாத தத்துவம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் நமக்கு ஒளி தோன்றும். இப்ப நான் அப்படிங்கிற இல்ல ஆங்கிற ஒரு எழுத்து இருக்குன்னு அங்க இருந்துதான் அந்த ஓசை உண்டாகும். அது வந்து சொற்பிரபஞ்சம் என்று. பொருட்பிரபஞ்சம்னா இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள். இதெல்லாம் சாமி என்ன செய்யறாரு? இந்த இரண்டையும் வைத்துதான் எழுத்துன்னு சொல்லுவாங்க. எழுத்து இதை வச்சுதான் சாமி என்ன செய்யறாரு? இந்த உலகத்தை நமக்கு கொடுக்குற இந்த 2 பிரபஞ்சத்தை வச்சு சொற்பிரபஞ்சமும் பொருட்பிரபஞ்சமும். இது வந்து சமஷ்டி பிரணவம் என்றும் வியஸ்தி பிரணவம் என்றும் நமக்கு பொருள்படும். ஏற்கனவே இந்த பிரணவத்துல ஓம்ங்கிற பிரணவத்தை பத்தி சொல்லும்போது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சமஷ்டி பிரணவம், வியஸ்தி பிரணவம். அதே சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். சொல்ல இருந்துதான் எல்லாமே வரும். பொருள்னா 2வது தான். முதல்ல மூலம் எதுனா சொற்பிரபஞ்சம். அதனாலதான் நாத தத்துவம் முதல்ல இருக்கு. நாதத்துல இருந்து எல்லாமே வரும். அதை சொல்லுவாரு, 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டல் பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து அமுத நிலையும் ஆதித்த இயக்கும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுமுக சூப்பும் என்முகமாக இனிதனக்கு அருள் செய்து குறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெளிவித்து இருவழி 2ற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுந்தி என் செவியின் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி. சத்தம் என்னது? நாகதத்துவம். அங்க அதுக்கு அதிதேவம் யாருன்னா சதாசிவமூர்த்தி. சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாடைக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்பினுள்ளே காட்டி வேடமும் நீரும் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா திரைகளல். விநாயகர்னா பாடணும். இந்த அளவு காலையில பூஜையில உட்காரும் போது நீங்க பார்த்தாலும் என்ன செய்யணும்? விநாயகரை பாடிட்டு தான் உட்காந்து செஞ்சா அடிது. இப்போ வரைக்கும் 2006ல நம்ம இதுல கும்பாசியாச்சு பார்த்தீங்களா, அப்போ ஒரு சின்ன இதுல அடிச்சு கொடுத்தாங்க விநாயகர். அப்போ பாடினது அந்த பாட்டை அடின்னு மனப்பாடம் பண்ணும்போது என்ன செஞ்சேன்னா, நாங்க திருச்செந்தூருக்கு போனோம். அங்க போயில படிச்சுக்கிட்டே வரும்போது மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது இந்த விநாயகர் பாடுறது. இப்பயும் மறக்க முடியாது. அப்ப இருந்து பூஜையில விநாயகரோட ஒரு நாள் கூட தவறாம சாமியோட பெரும் கருணையினால ஓடிட்டு இருக்கு. விநாயகரோட பாடினா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதமான இடையூறுகளும் வராம நிறைய தலங்கள் எல்லாம் விநாயகபுரமும் நமக்கு காட்டுவார். இந்த பதியத்தை பாடினோம்னா எண்ணில்லாத தலங்களும் கடைசி சாமி கைலாயத்துக்கு கொண்டு போயிடுவார். இதை விடாம பாடிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி அவைப்பாட்டியை கொண்டு போய் அவங்க வச்சாங்களா, அவைப்பாட்டியை விநாயகபெருமான் எப்படி நம்பிக்கையோடு பாடியதனால் தும்பிக்கையால எடுத்து எப்படி சிவபெருமான் மடியில் வைத்தாரோ அதே போல நம்பிக்கையோட நாம் என்ன செய்யணும்? காலையில விநாயகர் பாடி எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். நாங்க வழக்கம் போல பிடியதன் உரிமை பாடிடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. இல்ல எதனாலும் பாடலாம், உங்களுக்கு நம்ம தெரிஞ்சதை பாடலாம். இருந்தாலும் விநாயகர் பாடி என்றால் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதையும் பாடுங்க. பிடியதன் உரிமை பாடணும், 5 கரத்தனை பாடுங்க, கைத்தல நிறைகனை பாடுங்க, இப்படி எதுனாலும் பாடுங்க. ஆனா விநாயகரையும் விட்டுறாதீங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னும் எத்தனைங்க சொல்லுவீங்க, சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு முக்கியம்தான். குடும்ப அளவுக்கு நம்ம எதெல்லாம் கடைபிடிக்கணுமோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எது தேவையோ நம்ம பயன்படுத்திக்கணும். புரியுதா உங்களுக்கு?
நமக்கு எல்லாமே தேவை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னென்ன பதியம்னா பாடணுமோ பாடிக்கிட்டே இருக்கணும். சரி, அப்படி சாமி அந்த சித்தி அந்த மும்மூர்த்திகளை தோற்றுவித்து சாமி என்ன செய்தார் என்றால், நெற்றிக்கண் வந்து இடக்கண் வழக்கண், ஏற்கனவே 3 கண்ணுல இருந்து சுவாமி கொடுத்தாரு. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். முக்கண்ல இருந்து சிவபெருமானுடைய இடக்கண் என்ன புராணம்? சிவபெருமானுடைய இடக்கண் திருவிளையாடல் புராணம். இடப்பாகத்துல யார் இருக்கா? ஆமா, அது திருவிளையாடல் புராணம். வலப்பாகத்துல யார் இருக்கா? அவருடைய அடியார்கள், அதனால பெரிய புராணம். நெற்றிக்கண்ணில் யார் இருக்கா? முருகப்பெருமான், அது வந்து கந்த புராணம். எல்லார் வீட்லயுமே இந்த 3 புராணம் இருக்க வேண்டும். கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், 3 நமக்கு முக்கண் போல சிவபெருமானுடைய முக்கண்ணாக விளங்குவது. யார் வீட்டுல 3 புராணமும் என்கிட்ட இருக்குங்க அப்படிங்கிற கை தூக்குங்க. உங்ககிட்ட 3 புராணம் இருக்கு, வெரி குட். 3 புராணமும் இருக்கணும் வீட்டுல. இல்லாதவங்க வாங்கி எங்கேயாவது கோயில் போனீங்கன்னா, திருவிளையாடல் புராணம் மதுரைக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம். கந்த புராணம் நம்ம காஞ்சிபுரத்துக்கு போகும்போது நீங்க அங்க வாங்கிட்டு வந்துடலாம். இது வந்து கந்த புராணம் இங்க கூட இருக்கு, நம்ம ஈஸ்வரி ஸ்டோர்ல கூட இருக்கு. அது மாதிரி இப்பெல்லாம் எங்க நாங்க போய் கடையில போய் நாங்க செல்ல அடிச்சா வந்துருதுங்க, கந்த புராணம் அடிச்சா செல்லுல வந்துருது அப்படின்னு சொல்றது புரியுது. குடும்பம் இந்த 3 புராணத்தையும் வீட்டுல வச்சுக்கிடணும். பூஜை ரூம்ல எப்பயுமே நம்ம திருமுறை புக்கு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 3 புராணத்தையும் எப்படி 12 திருமுறை வச்சிருக்கோமோ அந்த 3 புராணத்தையும் வச்சுக்கணும். ஏன்னா சாமியுடைய முக்கண்ணாக போற்றப்படுவது. அதனால 3 புராணம் நமக்கு ரொம்ப முக்கியம். 3 புராணம் நம்ம முடிச்சிட்டோமா? திருவிழா புராணம் முடிச்சாச்சு, கந்த புராணம் முடிச்சாச்சு, பெரிய புராணம். சரி, அது யாருடைய கருணையினால? சிவபெருமானுடைய எல்லையில்லாத கருணையினால முடிந்தது. சரி, அப்படி அத மூவரையும் தோற்றுவித்து இறைவனார் அம்மையாரை மடிமேற்கொண்டு வீட்டிருந்தனர். தேவர் முதலிய உயிர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தது. இப்படி சாமி மூர்த்திகளையும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா உயிரும் இன்புற்றி இருக்கும் போது, பின்பு மும்மூர்த்திகளும் இறைவனை வணங்கி துதித்து, பிரம்மா விஷ்ணு உருத்தர்களாகி எங்களை கண்களில் படைத்த அம்மையார் காமாட்சி என்று அழைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டாங்க. அவங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் அம்பாளுக்கு பேர் என்ன பேரு? லலிதா தேவி. என்னதான் மாறுறாங்க? காமாட்சி. 3 பேருக்கும் அந்த நெற்றிக்கண்ணில இருந்து நாங்க வந்ததுனால எங்க அம்மையாருக்கு எங்களை கண்களிலிருந்து படைத்த அம்மையார் காமாட்சி என்று அழைக்கப்பட வேண்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால சாமி அதுபடியே இருக்கவும் வேண்டும் என்று வேண்டினார். இறைவன் அவ்வரங்களை அவர்களுக்கு வழங்கி இவ்விலிங்கத்தின் மேன்மையை எங்களுக்கு கூற வேண்டும் என்று அவர்கள் கேட்டார். இந்த சிவலிங்கத்தினுடைய மேன்மையா எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அந்த மும்மூர்த்திகளும் சிவபெருமானை பார்த்து கேட்கிறாங்க. அந்த ஏகமநாதராக இருக்காரே சாமி, அந்த லிங்கத்தினுடைய பெருமையை எனக்கு சொல்லுங்கள் என்று அந்த 3 மூர்த்திகளும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் 3 பேரும் சிவபெருமானை பார்த்து கேட்டாங்க. அவர் சொன்னாரு, மும்மூர்த்திகளே, வேதமே ஒற்றை மாமரமாக வளர்ந்தது. வேதங்கள் தான் இப்ப ஒற்றை மாமரமாக, அதைத்தானே சுவாமி என்ன செஞ்சாரு? மாமரமாக ஆக்கினார். அப்படி வேதமாக வந்தது. தலைமை கொண்ட நாமே அதன் அடியில் லிங்கமானோம். சொல் வடிவத்திலும் தருவடிவத்திலும் யாமே அதற்கு தலைமையில் இருந்து ஏகாம்பரநாதனாக இருக்கின்றோம். 5 எழுத்தாகிய இதுவே ஆதி மந்திரம் ஆகும். ஏகாம்பரநாதன், அதாவது ஏகாம்பரநாதன் அப்படின்னு சொன்னா அது எப்பேற்பட்ட சிறப்புடையது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. இது 5 எழுத்தை காட்டிலும் உயர்வு அப்படிங்கிறாரு இந்த ஒரு நாமம். நம்ம சொல்றோம்ல, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி. இனிமே அதை விட்டுறக்கூடாது. ஏகம்பத்துறை ஏகாம்பரநாதன் சொன்னா அது அவ்வளவு உயர்வுடையது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. ஏன் அப்படின்னா 5 எழுத்தாகிய இதுவே ஆதி மந்திரம். முதல்ல 5 எழுத்து ஆதி மந்திரம், இதுவும் 5 எழுத்தோடு போற்றப்படுவது. ஏகாம்பரநாதன் என்பதும் 5 எழுத்தோடு போற்றப்படக்கூடியது. இப்ப நாயன்மார்களுடைய பேரெல்லாம் இருக்கு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசக பெருமான், இப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா இது வந்து பக்த பஞ்சாட்சரம் என்று பேர். இதுவுமே பஞ்சாட்சரத்தோட சேர்ந்தது. நாயன்மார்களுடைய நாமமும் எதோட சேர்ந்தது? பஞ்சாட்சரத்தோடு சேர்ந்தது. நீங்க நமச்சிவாயத்தை சொல்றீங்களே, அதுக்கு நிகரானது எதுன்னா திருஞான சம்பந்தர்னு சொன்னாலும், நாவுக்கரசர் பெருமான் சொன்னாலும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னாலும், மாணிக்க வாசக பெருமான் சொன்னாலும் அது 5 எழுத்தோடு போற்றத்தக்கது. அது பேரு பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். இது வந்து ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், அதிசூக்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம் என்று சிவபெருமானுடைய 5 எழுத்துக்கு பேர். அந்த ஆதிமந்திரத்துக்கு நிகரானது எது அப்படின்னா இந்த ஏகாம்பரநாதன் என்கின்ற நாமம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. 5 எழுத்து ஆகி இதுவே ஆதிமந்திரமாகும். அதில் பஞ்சபிரம மந்திரம் அதனினும்
மேலானதாகும். அந்த பஞ்சபிரம மந்திரம் இருக்கு, அது பஞ்சாட்சரத்திலும் மேலானதாகும். பஞ்சாபிரம மந்திரம்னா என்னது? ஓம் ஈசான மூர்த்திய நம, ஓம் தத்புருஷ வக்ராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் வாமதேவ உக்கியாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நம என்பது பஞ்சபிரம மந்திரம். அது அதை காட்டிலும் ஒரு மடங்கு மேலானது. அதிலும் மேலானது என்ன அப்படின்னா, வேதத்தில் சிறந்தது காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் ஒவ்வொரு சாமிக்கும் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் வச்சிருப்பாங்க. அதில் நம்ம சிவபெருமானுக்கு உரிய மந்திரம் என்னன்னா, ஓம் காம் தன் மகேசாய வித்வகே விசித்தாய தீமகி தன்னோ சிவ பிரசோதயாத் அப்படின்னு இந்த காயத்ரி மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். இது நம்ம அனுஷ்டானத்துல எல்லாத்துக்கும் வரும். அது செய்யறீங்களா செய்யலையான்னு தெரியல. சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்றீங்களா? 3 தடவை எடுத்து ஓம் காம் தன் மகேசாய வித்வகே விசித்தாய தீமகி தன்னோ சிவ பிரசோதயாத் அப்படின்னு சொல்லி 3 தடவை எடுத்து விட்டு அதை 10 முறை ஜெபிக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா அப்படின்னு என்ன இருக்கு, ஒரு செகண்ட்ல எண்ணி முடிச்சு என்ன செய்வாங்க, அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. அது நிதானமா ஓம் காம் தன் மகேசாய வித்வகே விசித்தாய தீமகி தன்னோ சிவ பிரசோதயாத் அப்படின்னு அப்படி எண்ணிக்கிட்டே வரணும். ஓம் காம் தன் மகேசாய வித்வகே விசித்தாய தீமகி தன்னோ சிவ பிரசோதயாத், ஓம் காம் தன் மகேசாய வித்வகே விசித்தாய தீமகி 3 தடவை எடுத்து அந்த தண்ணி ஜலத்தை எடுத்து விட்டு 10 தடவை ஜெபம் செய்து அடுத்து ஒரு முறை எடுத்து விடணும். 3, 10, 1 அந்த மாதிரி எடுத்து விடணும். சிவகாயத்ரி மந்திரம் சொல்லி விட்டா ரொம்ப, அதாவது அது தீர்த்த சாந்திங்கிறது, தீர்த்தம் சாந்தி. அதே மாதிரி சாமியுடைய ஓம் சிவாய சிவகா சிவாய சிவகான்னு சொல்லி 3 தடவை விட்டு சிவாய சிவகா 10 முறை ஜெபிச்சு அடுத்து 1 முறை எடுத்து விடணும். இது தீர்த்த சாந்திங்கிறது. அதுக்கப்புறம் தர்ப்பணம். இது முடிச்சுட்டு இவங்க தீர்த்த சாந்தி கொடுத்ததுக்கு அப்புறம் தர்ப்பணம் கொடுக்கணும். அந்த பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசி அந்த 11 மந்திரத்தை சொல்லி ஓம் ஈசானமூர்த்தியே நம, ஓம் தத்புருஷ நம அப்படின்னு சொல்லி 11 மந்திரங்களை சொல்லி சிவபெருமான்ட்ட அன்னன்னைக்கு செய்யக்கூடிய நல்வினை தீவினை அத்தனையும் சாமிகிட்ட கொண்டு போய் ஓம் ஆத்ம தவம் ஜபம் தியானம் கர்ம பலன்கள் முழுவதும் சமர்ப்பயாமின்னு சொல்லி சாமிகிட்ட அத்தனையும் என்ன செஞ்சிடணும், ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிட்டு நீங்க நிம்மதியா இருக்க வேண்டியது. இன்னைக்கு நான் இவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு புண்ணியமா, இன்னைக்கு இவ்வளவு செய்ய வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புண்ணியத்தை எண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பாவத்தையும் எண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அதுலயே நமக்கு பாதி என்ன ஆயிரும், காலம் ஓடிடும். எதையுமே அப்ப என்ன செய்யணும், எல்லா சிவபெருமான் திருவருள் இங்க வர்றதை கூட என்ன பாஸ் பண்ணி விட்டுறணும் சாமி கிட்ட. ஒருத்தர் நம்ம புகழ் நினைச்சுங்க, அப்படியா எல்லா சிவபெருமான் திருவருளுங்க அப்படின்னு எங்க மாத்தி விட்டுறணும், சிவபெருமான்ட்ட மாத்தி. இப்ப நீங்க என்ன செஞ்சாலும் ஹாயா இருக்கலாம். நீங்க புகழை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே என்ன உண்டாகும்னா அதுக்கு வெறுப்பு வர்ற மாதிரி ஒரு செயல் நடக்கும். இப்ப நீங்க புகழை ஏற்றுக்கொண்டீர்களானால் என்ன வரும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி 4 பேர் வைகிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இதை எப்படி மனமகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டீர்களோ அதே மாதிரி வசம் வாங்குறதுக்கும் நம்ம என்ன செய்யணும், ரெடியா இருக்கணும். நான் அன்னைக்கு இதை அனுபவத்துல கண்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் அப்பதான் சிவா எப்படி நல்லா பண்ணியிருந்தீங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ஒரு செகண்ட் நான் நினைச்சிட்டேன், இறைவனை மறந்த காரணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படி மனம் மகிழ்ந்து அடுத்த நிமிஷமே வண்டியில பார்த்து போடா அப்படின்னு வஞ்சிட்டு போனான் இல்லையா. அடுத்த நிமிஷமே ஒரு செகண்ட் சாமியை மறந்ததுனால என்ன விளைவாச்சு, அடுத்தவன்ட்ட வசம் சூழ்நிலை பாத்தீங்களா. அதுதான் சொல்றேன், எந்த நிலையுமே நாம யாரு புகழ்ந்தாலும் அடுத்த நிமிஷமே எனக்கு சாமி எல்லாம் உன்னுடைய திருவருள் சாமி, என் கையில எதுவுமே எல்லாம் உன்னுடைய திருவருளால் நடக்குது. இந்த புகழும் உனக்கே சேர்ந்தது. பேச வைப்பது நீ, அதுக்கு ஒரு புகழ் வருதுன்னா அது யாரோட சேர்ந்தது, உன்னோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அப்படி மாத்தி விட்டணும். எது நடந்தாலும் ஈசன் திருவருள் என்று சாமி கிட்ட ஒப்படைச்சு, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று மாணிக்கவாசகர் பெருமான் சொல்வதற்கு என்னங்க, நன்மை தீமை முழுதும் நீன்னு கூட சொல்லிட்டாரு ஒரு பாட்டுல. அடுத்த பாட்டுல நன்மை தீமை முழுதும், அப்படி எல்லாத்தையுமே சாமிகிட்ட நாம என்ன செஞ்சோம், ஒப்படைக்க வேண்டும். அப்படி சிவகாயத்ரி மந்திரத்தை நாம, சிவகாயத்ரி மந்திரம் அதிலும் சிறந்தது. அதிலும் மந்திரமும், அதிலும் துவாதசாட்சர மந்திரமும், அதிலும் அட்பாட்சர மந்திரமும், அதனினும் பஞ்சாட்சரமும், அதனினும் ஏகாம்பரநாதன் என்பதும் சிறந்தரவும். எல்லா மந்திரத்திலும் சிறந்தது எது அப்படின்னா ஏகாம்பரநாதன் என்று கூறினால். இப்ப ஏகாம்பரநாதன் கூட சொல்லல, ஏகாம்பரநாதன் அப்படின்னாரு. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சிவமா சிவனா, சிவன் சிவன் எனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மா, அவன் என்னை ஆட்கொண்டு அடித்திடும் யாமாகில் அவன் தனையான் பவனனும் நாமும் பிடித்திருந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியான் என்றொரு நாள்
அப்ப சிவங்கிற நாமம் எவ்வளவு உயர்வானதோ அது போல ஏகாம்பரநாதன் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்புடையது. அங்க காஞ்சிபுரத்துல சாமி எப்படி இருக்காரு? ஏகாம்பர நாதனாக இருக்கிறார். ஏகாம்பரநாதர் அப்படின்னு சொல்ல, ஏகாம்பரநாதன். அப்ப அவன் ஒருவனே முழு முதற் பொருள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா. இம்மந்திரத்தை ஜெயித்தவர்களுக்கு இந்த மந்திரத்தை யாரெல்லாம் ஜெயிக்கின்றார்களோ, இந்த பாட்டுல சொல்றாரு, கீர்த்தி, காயத்ரி, இப்படி ஒவ்வொரு மந்திரமா சொல்லிட்டு பரிவின் பேரு கருணை மதிமுகத்து அளித்து என்ன உண்டாகும்னா செல்வம். யார் யாரெல்லாம் இந்த ஏகாம்பரநாதன் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன வருமா? மெயினா செல்வம் கொளிக்கும். வேற என்ன உண்டாகும் அப்படின்னா கீர்த்தி. கீர்த்தி எந்த நேரமும் விளங்கிக்கிட்டே இருக்கும். வேற என்ன உண்டாகும் அப்படின்னா ஆயுள் முதலிய நலங்கள் உண்டாகும். அதுபோக பிரம்மகத்தி தோஷம், இஸ்திரி அத்திங்கிற ஒரு தோஷம், இதெல்லாம் என்ன ஆகுமா? இந்த ஏகாம்பரநாதரை தொழுதால் பிரம்மகத்தி தோஷம் கூட நீங்கும். ஏற்கனவே நம்ம பல கதைகளை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இப்ப வந்த எல்லா கதையிலுமே பிரம்மகத்தி தோஷம் நீங்களுக்கு ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு செய்து சிவலிங்கம் வைத்து அவங்க சிவபூஜை செய்து அந்த பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து நீங்கினார்கள் அப்படின்னு பல இடங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதே போல ஏகாம்பரேஸ்வரரையும் நாம் தொழுதால் நம்ம பிரம்மகத்தி தோஷமும் நமக்கு நீங்கும் என்பது தெரியுது. பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, சாதாரண விடாது. ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் ராவணன் வீழ்த்தினதுக்கு அப்புறம் பிரம்மகத்தி தோஷம் முடிச்சது. அதுக்கப்புறம் அவர் சிவலிங்கத்தை நிறுவி வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் தான் அது போகும். அதுக்கு முன்னாடி அவனை வெல்றதுக்கு முன்னாடி ஒரு சிவ பூஜை பண்ணாரு. அப்ப அகத்திய மாமுனிவர் அவர்கிட்ட சொன்னாரு, நீ சிவ பூஜை செய்தாலொழிய என்ன செய்ய முடியாது, ராவணனை அழிக்க முடியாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கடைசி ஒருக்க சிவ பூஜை பண்ணுவார். எப்படின்னா, ஒரு மன்னராக திகழ்ந்தால், யார் ஒருத்தர் மன்னராக வருகின்றார்களோ அவர் என்ன செய்யணும்? சிவ பூஜை கட்டாயமா பண்ணணும். யாராலும் சரி, அரசாட்சி புரிந்தால் அவர்கள் சிவ பூஜை செய்தே ஆக வேண்டும். இதை சிவபெருமானை நிரூபிச்சு காமிச்சார் மதுரையில. இன்மையில் நன்மைதல். சாமி சோமசுந்தர பாண்டியனாக என்ன செஞ்சாரு? அரசாட்சி புரிந்து அங்கே சிவலிங்கத்தை நிறுவி சிவபெருமான் தன்னைத்தானே அர்ச்சித்த கோயில் இன்மையில் நன்மைதல். அப்படிப்பட்ட ஒரு திருக்கோயில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். அது சந்து பொந்துல இருக்கு, அதனால நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இருக்காது. பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல. அத எப்பயுமே பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஒண்ணு சொன்னார்னா அதை என்ன செய்வாரு? நான் முதல்ல செஞ்சு காமிப்பாரு. அதே மாதிரி ஆண் துணை இல்லாத வீட்டுல ஒரு பெண் மட்டும் இருந்தால் ஒரு ஆண் மகன் உள்ள போகக்கூடாது. இதை சிவபெருமான் எடுத்து காமிச்சிருக்காரு பெரிய புராணத்துல. இப்படி பல இடங்கள்ல சாமி என்ன செய்யறாரு. அதே மாதிரி குரு உபதேசம் இல்லாம திருவருளை அடைய முடியாது என்பதை அதையும் சிவபெருமானே எடுத்து காமிச்சிருக்காரு. காசியில இறந்த அந்த ஆன்மாக்களுக்கு உருவராதென்று தன் எல்லை வட்டத்திற்குள் உற்றிருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி உம்பர்கோன் விசுவபதி ஒருவளை செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசிமாநகர் என்று அந்த பாடல்கள் கூறுவதற்கினங்க சாமி என்ன செய்யறாராம்? ஒருவளை செவியினால அந்த தாரக பிரம்மத்தை உபதேசமாக அருளி அதற்கப்புறம் தான் அந்த ஆன்மாக்களுக்கு மோட்சத்தை தருகின்றார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அப்ப எது சொன்னாலுமே சிவபெருமான் முதல் என்ன செய்யறாரு? டெபினேஷன் காமிக்கிறாரு. காமிச்சுதான் மற்ற எல்லா உயிர்களுக்கும் எடுத்து வைக்கணும். அப்ப சிவபெருமானே ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா அப்ப நாம என்ன செய்யணும்? கண்டிப்பா குரு உபதேசம் முக்கியம். அப்படின்னா நாமளும் குரு உபதேசம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? குரு உபதேசம் காலகாலத்துல எடுத்துடணும். அடுத்து வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல இருக்காங்க, அதை சரியா பயன்படுத்தாதனால என்ன ஆகுது? திடீர்னு அவங்க கூட முடியாம போயிருது அப்படின்னா சில பேர் இருக்கு. அதை நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அது யாருங்கிறத ரெண்டாவது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை தக்க நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆன்மீகத்துல இருக்கும்போது நல்லா அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? வாய்த்தது ஈரோர் பிறகு நம் தமக்கு மதித்திருங்க. அடுத்து மனித பிறகுதான் வரும்னு சொல்ல முடியாது. இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஈசனை பூசித்து வழிபாடு செய்து உயக்கூடிய வழியை நம்ம பார்த்தோம். அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதே குரு உபதேசத்தை என்ன செஞ்சிடணும்? அடுத்த நொடி நான் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அப்ப காலகாலத்துல என்ன செஞ்சிடணும்? குரு உபதேசத்தை வாங்கிடும் அப்படின்னு சமயதிச்சு எடுத்தேன். சிவ பூஜை எடுக்கிற நேரத்துல கொஞ்சம் பாராம எடுக்கலாம்னு நினைக்கிற நேரத்துல ஒரு அடியார் சொன்னாங்க, இந்த குருநாதர் இருக்கும்போதே நீங்க சிவ பூஜை எடுத்துருங்க அப்படின்னு உணர்த்தினாங்க. உணர்த்ததும் கரெக்டா நான் எடுத்து முடிக்கிறேன். அதுக்கப்புறம் குருநாதர் திருவடி போயிட்டான்.
பாருங்க, கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 2 வருஷம் போட்டுன்னு பார்த்ததுன்னு யோசிச்சிருந்தேன்னா இது ஒரே குருநாதர் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? ஒரே குருநாதர் சமய பூஜைக்கும் சிவ பூஜைக்கும் இருக்கு ரொம்ப சிறப்பு இல்ல. அப்படி 2 பூஜைக்கும் ஒரே குருநாதர் அமைந்தார்கள். அது ரொம்ப சிறப்பான நம்மளோட சாமியோட திருவருள். அதனால அவங்க திருவடி போயிட்டாங்க. சரி, அப்படி கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா எது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால வாய்த்தது யூவர் விரைவி நந்தமக்கு மதித்திடுமின் என்று அப்ப சுவாமி கூறுவதற்கிறாங்க. காலத்தை தள்ளி போடாம கண்ணை துயின்றவனே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் முன்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து என்ன குறையுமிலோர் எம்பாவா என்று கூறுவதற்கிணங்க இந்த அப்படிப்பட்ட அற்புதமான அற்புதத்தையும் எதனின் மற்றும் உண்டோ என்று கூறுவதற்கிணங்க இந்த பிறவிலேயே காலத்தை தள்ளி போடாமல் குரு உபதேசம் நாம கட்டாயமா வாங்கிடணும். தீட்சைய வாங்கிடணும். தீட்சை என்றால் என்ன? சை என்பது கெடுப்பது, தீ என்பது கொடுப்பது. எதை கெடுத்து எதை கொடுப்பது? மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது. ஞானம் வரணுமா வேண்டாமா? ஞானம் வரும். 2வது, தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சிவபுண்ணியமும் அனந்த கோடி மடங்காக பெருகும். தீட்சை எடுப்பதற்கு முன்னாடி நீங்க செய்கின்ற ஒரு சிவன் கோயில வழிபாடு செய்யறீங்கன்னா, ஒரு சிவன் கோயில பணி செய்யறீங்க அப்படின்னா அது 1 மடங்கு தான். ஆனா தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சிவபுண்ணியமும் எத்தனை மடங்காக பெறும்? அனந்த கோடி மடங்காக பெறும். புரியுதா உங்களுக்கு? ஆனா தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது அடிப்படை. நம்ம பணி செய்ய சாமி அடுத்த நிலைக்கு நம்மளை அழைத்து செல்லும். சமய தீட்சைக்கு கொண்டு போவாரு, அதுக்கப்புறம் விசேட தீட்சைக்கு கொண்டு போவாரு, அப்புறம் நிர்வாணம், அப்புறம் ஆச்சாரம். எடுத்த பிறகுல சிவபூஜையாவது கட்டாயமா நடக்கும். சிவபூஜை சிவபெருமானுடைய விருப்பம் என்னன்னு சொன்னேன்? எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே சிவபெருமானுடைய விருப்பம். சரி, அப்படி சிவபெருமானை வழிபாடு செய்தால் அங்கே கீர்த்தி, செல்வம், ஆயுள் முதலிய எல்லாம் நலன்களும் உண்டாகும். அப்புறம் பிரம்மகத்தி தோஷங்கள் நீங்கும். அப்புறம் பெரும் பாதங்கள் செய்தவர்களும் கூட இம்மந்திரத்தை ஒரு கால் ஜெபித்தால் அவர்கள் விரைவில் நீங்கும். வெறும் பாவம் செஞ்சிருந்தா கூட ஏகாம்பரநாதா அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்தால் அவருடைய பாவம் இது அவங்களுக்கு பாதகமும் நீங்கும். பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு. இப்ப அந்த சிவலிங்கத்துடைய மேன்மையை யாருக்கு யாரு எடுத்து சொல்றா? அந்த மும்மூர்த்திகளுக்கு சிவபெருமான் எடுத்து விளக்கிட்டு இருக்காரு. புரியுது அவங்களுக்கு? இப்ப சொல்றது யாரு? சிவபெருமான் சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட? மும்மூர்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த காஞ்சி ஏகாம்பரநாதருடைய சிறப்பை எடுத்து அந்த சிவலிங்கத்தினுடைய மேன்மையை எடுத்து மும்மூர்த்திகளுக்கும் சாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அம்பாள் தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்பாள் கூட இருக்காங்க, ஆனா சாமி தான் எடுத்து சொல்றாரு. அப்படி எப்பயுமே சிவபெருமான் இருந்தான்னா கூட யார் இருப்பா? எவ்வடிவு ஈசனோ அவ்வடிவுமே அம்பாளும் கூட இருப்பாங்க. சாமி வேடுவனா இருந்தா அம்பாள் என்ன இருப்பாங்க? வேடு வச்சி பாத பத்ம மீது சச்சை மூடிதோய. வேடுவனா இருந்தா அம்பாள் வேடு வச்சு வந்துடுவாங்க. ஆனா எப்பயுமே வேடு வச்சு வராங்களே, நடுவில் கையில முருகப்பெருமானை கையில வச்சுக்கிட்டே தான் வருவாங்க. அப்ப முருகப்பெருமான் எப்பயுமே கூட இருப்பாராம். அதனால சச்சிதானந்த மூர்த்தியாக அங்க வெளியில எடுத்து காட்டுறதுக்கு தான் அந்த படம். சாமி, அம்பாள், நடுவில். இப்ப ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்பயும் வர முடியாது. அது மாதிரி முருகப்பெருமானை இடுப்புல வச்சுக்கிட்டே தான் அம்பாள் கூடயே வருவாங்களாம். சாமி எங்க போனாலும் அம்பாள் கூட வரும். அது அருணகிரிநாத பெருமான் பாட்டுல சொல்றாரு. சரி, அப்படி எவ்வடிவும் ஈசனும் அவ்வடிவுமே உமையம்மையும் அந்த வடிவம் எடுக்கும். அப்படி அதே மாதிரி வேடுவனா போகும்போது அந்த அர்ஜுனனுடைய இந்த காட்டுல போய் 2 பேரும் சண்டை போடுவாங்க பாருங்க. அப்ப அம்பாளும் கூடயே இருந்தாங்க. அப்ப சுவாமி இப்ப இந்த இவ்வளவு சொல்றாரு அப்படின்னா கூட யார் இருக்கா? அம்பாளும் அங்கே இருக்கின்றார்கள். அப்படி அந்த ஏகாம்பர மந்திரத்தை, ஏகாம்பரநாதன் என்கிற மந்திரத்தை ஒரு கால் ஜெபித்தால் அவர்கள் விரைவில் எப்பேற்பட்ட பெரும்பாதகம் செய்திருந்தாலும் அது நீங்கும். 2வது, அற முதலிய பயன்களை தரும் இம்மந்திரம் பசி, நோய் முதலிய துன்பமாதலின் மறதியாக இருந்தாலும் கூறுவோர் எமக்கு இனியவராகும். அதாவது பசி, நோய், துன்பம் எல்லாமே நீங்கும். மறதி யாருக்காவது இருந்துச்சுன்னா ஏகாம்பரநாதன் சொன்னோம்னா இந்த மறதி எல்லாம் என்ன ஆயிருமா? நமக்கு அடிக்கடி நமக்கு என்ன வருது? இந்த மறதி தான் வருது. ஏகாம்பரநாதான் சொன்னோம்னா நமக்கு மறதியெல்லாம் இதெல்லாம் சொல்றாங்க. வல்லாரைய சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி அப்படின்னு போகும்போதுல நிறைய சொல்லுவாங்க. எதனாலும் மறந்துடுறீங்க, எப்படி சொற்பொழி பண்றீங்கன்னு ஒரு ஆள் கேட்க
எங்க வீட்லயும் நீ சத்தம் போடுவாங்க, இல்ல எது சொன்னாலும் மறந்துற, எப்படிடா சொற்பொழிவு மட்டும் பேசுற அப்படிமா. அது சிவபெருமான்ல பேச வைக்க நானா பேசுறேன் அப்படின்னு. சரி, அப்படி திருமூர்த்திகள் வணங்கி காஞ்சியின் மேன்மையை இவ்வாறு மாவின் பெருமையை கூற வேண்டும் என்றனர். இறைவனார் திருவாய் மலர்ந்தார்கள் என்றார். இப்ப அந்த மாவினுடைய பெருமை என்னன்னா, அந்த பிரம்மம் ஆகிய, அதாவது என்னன்னா காஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? கா அப்படின்னா பிரம்மம் அப்படின்னு அர்த்தமா. அஞ்சி அப்படின்னா வழிபடு, அதாவது காஞ்சி பிரம்மம்னா யாருன்னா சிவபெருமான் அர்த்தம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பிரம்மம்னா நீ பிரம்மம் நான் பிரம்மம் எல்லாரும் பிரம்மம் அப்படின்னு ஒரு சமயம் இருக்கு. அப்படின்னு ஏதாவது பொருள் இருக்கா? நீ பிரம்மம் நான் பிரம்மம் எல்லாரும் பிரம்மம்னா அது ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? இல்ல உலகமும் பிரம்மமா, நானும் பிரம்மமா, நீயும் பிரம்மமா, அப்புறம் நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? பிறந்ததுக்கு ஏதாவது எதுக்கு துன்பப்படணும் சொல்லுங்க பாப்போம். நாம் எதுக்கு துன்பப்படணும்? நம்ம சைவ சித்தாந்த மாதிரி எந்த ஒரு நூலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதே கிடையாது. எல்லா சமயத்துக்கும் கேள்வி கேட்டவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி வந்த சமயம் தான் நம்ம சைவ சமயம். அதுக்கு தலைவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் அருளி செய்யப்பட்ட 14 சாத்திர நூல்கள் போதும். எல்லாருக்கும் பதில் சொல்றதுக்கு இந்த 14 சாத்திர நூலே போதும். அதுலயும் முக்கியமா சிவஞான போதும் ஒண்ணு போதும். அத்தனை விரலுக்கும் கேள்விக்கு அந்த 2 வரியிலே பதில். இந்த மாதிரி ஒரு சமயத்தை நீங்க பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட கேள்வி எல்லாரும் கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, உயிர் ஒண்ணு கிடையாது அப்படின்னாங்க. நம்ம சமயம் என்ன சொல்லுச்சு அவங்களுக்கு? உயிர் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லல, அந்த உயிர் கிடையாதுன்னு சொல்லல, அது எது அப்படின்னு சொல்லி கேட்டது. அது எதை வச்சு சொல்லுவாங்க? அந்த அறிவு இருக்குல்ல, உயிர் ஒண்ணு கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அந்த கேட்டது எது அப்படின்னா அதுதான் உயிர் நாங்க சொல்றோம் அப்படின்னு. புரியுது அவங்களுக்கு? நம்ம கேட்கிறோம்ல, உயிர் ஒண்ணு கிடையாதுங்க, அது கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, எது கிடையாது? உயிர் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றீங்களா, நீ எது கிடையாதுன்னு சொல்றீங்களோ அதுதான் எந்த அறிவை கொண்டு சொல்றீங்களோ அந்த அறிவு தான் உயிர். புரியுது உங்களுக்கு? கடவுள் ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னா அந்த எது கேட்குதோ அது உயிர் அப்படின்னு நம்ம சைவ சமயம் கரெக்டா ஒவ்வொருத்தருடைய கேள்விக்கும் பதில் சொல்லி அந்த சமயம். அது மாதிரி சாமி இப்படி அருளலைன்னு வச்சுக்கோங்க, சாமி ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் சுரர் நரகர் நாகர்க்கெல்லாம் ஒரு குரு சந்தா செய்தியும் சென்றிடாது. எதுக்குமே சாமி இப்படி அருளி செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைவ சித்தாந்தத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு உயிர் கூட கடை தேடிக்கே தேடிக்காது. ஏன்னா சிவருமாடி எண்ணில்லாத கருணை. அப்படி கருணை இருக்க போய் தான் நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ நூல்கள் சாமி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு காலம் பத்தாது. நாம் கற்கக்கூடிய நூல் பல, நம்ம கற்கக்கூடிய நாள்களும் 100 வயசு வரைக்கும் இருந்தா கூட நம்ம படிச்சு முடியாது, அவ்வளவு நூல்கள் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா புத்தக புழுன்னே சொல்லுவாங்க. சில பேர் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? புத்தக புழு என்ன பட்டம்லாம் வைப்பாங்க. சில பேருக்கு புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சில பேருக்கு செல்போன் பார்த்துக்கிட்டே 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சில பேருக்கு டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இன்ட்ரெஸ்டா இருக்கும். சில பேருக்கு பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள கூட புரணி பேசுறதுக்குன்னே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்தவங்களை பத்தி பேசுறேன்னா அவங்களுக்கு தூக்கமே அப்படிலாம் இருப்பாங்க. அதுவும் மெனக்கேட்டு கதவை தட்டி அவங்கள கூப்பிட்டு வெளியில உட்கார வச்சு, உனக்கு ஒரு விஷயமே தெரியாதா ஒடிங்கிட்டு வாட்டத்தர இருக்கும், வளர்த்து சொல்றேன், உனக்கு விஷயமே தெரியாதா போனி அப்படிவாங்க. முடிவாங்க அதை பாப்பாதான் சொல்றேன் அவருக்கு. அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்ல 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 அவங்க வீட்டுல அந்த விஷயம் அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதனால யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, புரணி எதை விதைக்கிறோமோ அது கண்டிப்பா ஒரு நாள் நம்மளிடம் விதையும். அதனால நீங்க அதை மறந்துடக்கூடாது. அதனால யாரையுமே முடிந்த அளவுக்கு சிவபெருமானை நினைந்து 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 வழிபாடு செய்து கொண்டே அது ஒன்றுதான். அவனை நினைக்க நினைக்க நமக்கு இன்பம், அவனை மறக்க மறக்க துன்பம். நமக்கு இன்பம் வேணுமா துன்பம் வேணுமான்னு நாம தான் முடியும். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரன் தாள் சாமி பேர்பட்ட பெருமான், உன் மனத்தினுள்ளே வரும் பெருமான், சதுர பெருமான், பெரும்பிச்சு தரும் பெருமான். எப்படி சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான்? உடையாய் அடியே உன் அடைக்கலமேன்னு ஃபுல் சரண்டர் ஆயிரணும் சாமி கிட்ட. அன்றே இந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ பெருமானே பெருமான். நீ எப்ப நீ அடியான்னு ஏத்துக்கிட்டியோ அன்னைக்கே நான் என்ன ஆயிட்டேன், என்னுடைய ஆவி பொருள் அத்தனையும் வந்துட்டு ஒப்படைச்சிட்டேன்.
அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும் இன்றோர் இடையூர் எனக்குண்டோ என்றோர் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாய். இன்னைக்கு நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எல்லாமே நீதான் பெருமானே, எனக்குன்னு ஒரு செயல் இல்லை, எனக்குன்னு ஒரு அறிவு கிடையாது, எல்லாமே ஃபுல் சரண்டர் அப்படின்ட்டு. அதனால அப்படி செஞ்சிட்டோம்னா இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாமி என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உள்ள வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு ஆணவ மலத்தை சுத்தமா கழுவி எங்க கொண்டு போயிடுவாரு, திருவடியில கொண்டு போய் பேன்பத்தை விளைவிக்க செய்வார். இப்ப நம்ம கிட்ட எது அதிகமா வேலை செய்யுது அப்படின்னா, அதாவது நம்ம கேவல நிலையில இருக்கும்போது ஆவாரக சக்தி நமக்கு அதிகமா வேலை செய்யும். ஆணவ மலத்தினுடைய செயல் என்னன்னா, ஆவாரக சக்தி அதோனிய சக்தின்னு 2 வகை சக்தி இருக்கு. அது எல்லை இல்லாத ஆற்றல் உடையது. அந்த சக்தி வந்து எப்படிப்பட்டது, எல்லை இல்லாத ஆற்றல் உடையது. முழுக்க முழுக்க மறைச்சிருக்கும் பாருங்க சாமிய, அதுக்கு அப்ப வந்து ஆவாரக சக்தியாக இருக்கும். இப்ப நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உடம்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கிறது மேல்படுத்தி காட்டும், மேல இருக்கிறது கீழ்ப்படுத்தி காட்டும். உயர்வாக இருக்கக்கூடிய சாமி என்ன செய்யும், கீழ்ப்படுத்தி காட்டும். உயரத்தை போய் ரொம்ப பெருசா காட்டும் நமக்கு. அது வந்து அதோனிய சக்தின்னு பேரு. அந்த சக்திக்கு என்ன பேரு, தீவிரமான காட்ட விடாம தடுக்குது இல்ல. உலகம் நல்லா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணியா இப்படியே காட்டிக்கிட்டே இருக்கும். சினிமா பாட்டு போட்டா உடனே ஓடும், சினிமா பாட்டு பார்த்தா பேர வந்து பாத்துக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்யும், அப்படின்னு அடையும். அப்படி நிறைய பார்த்திருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அப்படி நம்ம கீழ்ப்படுத்தியதை மேல்படுத்தி காட்டும், மேலே உள்ளதை கீழ்ப்படுத்தி காட்டுவது அதோனிய சக்தி. அது வந்து ஆணவத்தினுடைய சக்தி, ஆவாரக சக்தி, அதோனிய சக்தி. சரி, இப்படி இப்படி சாமிகிட்ட நம்ம என்ன செஞ்சோம், முழு சரண்டர் ஆயிடணும். இதை நம்ம அது வாட்டு அது ஆணவத்தின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்முடைய செயல் என்னன்னா, எல்லாம் சிவபெருமான் திருவருள் திருவருள்னு சொல்லி அவனை நினைந்து கொண்டே இருந்தால் மற்றதெல்லாம் என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக சிவபெருமான் நம்முடைய வினைக்கணக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருவாரு, அதை நீக்கி விடுவார். ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பான்கான் அப்படின்னு அப்போ சாமி நம்முடைய வினைக்கணக்குல நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ண பண்ண நம்முடைய வினைக்கணக்கை சாமி எடுப்பாராம், கிழிச்சிக்கே விடுவாராம். எத்தனை வினை செஞ்சு வச்சிருக்கோமோ அத்தனை வினைகள் என்ன செய்வாராம், கிழிச்சு. சோ இது ஓர பண்ணி செஞ்சிருக்கு போடு, இது திருமுறை பாடுது, வினை கணக்கெல்லாம் எடுத்து என்ன செய்வாரு சாமிக்கு, ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பான் கான். எதை, வினைகளை அறுப்பார். வினைய சாமி என்ன செய்வாரு, ஒன்றும் இல்லாமையாக பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது. எத்தனை பாவம் செஞ்சாலும் சரி அது சாமி என்ன செஞ்சாரு, வேரோடு இல்லாம அனுப்புறாரு. சரி, அப்படி சொல்றாரு. இந்த இப்ப காஞ்சிபுரத்துல மேம்பி சொல்லும்போது காஞ்சி என்றால் சுவாமி, அஞ்சுதல் என்றால் வழிபாடு. சிவபெருமானே அங்கே லிங்கமாக இருந்து வழிபாடு உமையம்மை மூலியமாக வழிபாடு செய்த காரணத்தினால் அது காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. இரண்டாவது, சுவாமியுடைய சிரசு இன்பம் பிரமன் என பொருள்படுதலில் யாவரும் சிரத்தை மேற்கொண்டு அஞ்சுவதனாலும் இதுக்கு காஞ்சி என்று. சாமி வந்து வழிபாடு செய்கின்ற ஒரு இடம், அது உமையம்மை வந்து பூசித்த காரணத்தினால் காஞ்சி என்றும். காமாட்சின்னு என்ன சொன்னேன், என்ன சார், நெற்றிக்கு கண்ணில் இருந்து வந்ததுனால காமாட்சி என்று அவங்க மும்மூர்த்திகள் கேட்டுக்கொண்டதுனால அவங்களுக்கு காமாட்சி என்ற. நல்லா ரொம்ப கவனமா கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, எவ்வளவு கவனமா கேட்காங்க பாருங்க. காஞ்சி காமாட்சின்னு சொன்னது உடனே கரெக்டா சொல்லிட்டாங்க. கண்ணில் இருந்து நாங்கள் வந்ததுனால இவங்க காமாட்சி என்று அழைக்கப்பட வேண்டும் அவங்க கேட்டதுனால. சரி, சந்தோஷம். அப்படி ஜீவன் முத்தர்கள் வாழ்தலால் இதுக்கு தேவபுரம் என்றும், இந்த ஏகாம்பரேஸ்வரர் இடத்துக்கு சாமி அங்க ஏகாம்பரநாதரா இருக்காரா, அந்த இடத்துக்கு ஜீவன் முத்தர்கள் வந்து அங்க வாழ்தலால் அவருக்கு அந்த இடத்துக்கு தேவபுரம் என்றும் ஒரு பேர். முதல்ல ஏகாம்பரநாதம் என்றும், அடுத்து தேவபுரம் என்றும். ஜீவன் முத்தர்கள்லாம் யாரும் தெரியுது அவங்களுக்கு, அதாவது இந்த உலகத்துலதான் இருப்பாங்க, ஆனா எந்த நேரமும் சிவசிந்தனையிலே இருப்பாங்க. பாறாங்களே விழுந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இப்ப ஜீவன் முத்தர்கள் உதாரணம் சொல்றேனே, இப்ப பட்டினத்தாரு கொண்டு போய் கழுவுமத்து முன்னாடி போய் நிப்பாட்டாங்க, அவர் கவலையப்படல, அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. என்ன பூரா யார்கிட்ட இருக்கு, சிவபெருமான். இப்ப ஞானசம்பந்த பெருமான் என்ன முழுவதும் சிவபெருமான் இருந்தது. திருநாவுக்கரசு பெருமானுக்கு என்ன முழுவதும் சிந்தை இடையற அன்பும் திருமேனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கையில் உளவார படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொலி திருநீரும்
அந்தமில்லா வேடத்தை அரசும் வந்து எதிரணைய என்று கூறுவதற்கிணங்க சிந்தை முழுவதும் யார்கிட்ட இருந்தது? சிவபெருமானிடம் இருந்த காரணத்தினால் வினையெல்லாம் அவங்க பக்கத்திலே வர முடியல. அதே போல நாமளும் சிவ சிந்தனையோடு இருந்தால் வினைகள் வருவதற்கு அஞ்சும் அப்படிங்கறத மட்டும் நீங்க மறந்துடவே மறந்துடாது. சாமி கூட இருந்தோம்னா நமக்கு வினை வராது. இப்ப கார்டன் பக்கத்துல இருந்தா எது வராது? பாம்பை கண்டு நமக்கு பயம் இல்லை. அதே போல சிவபெருமான் பக்கத்திலே இருந்தோம்னா நமக்கு வினையை கண்டு நமக்கு பயம் இல்லை. வினை வர்ற மாதிரி இருந்துச்சா உடனே திருமுறை எடுத்து பாட ஆரம்பிச்சிருங்க, உடனே வினை ஓடியே போயிடும். ஒரு துன்பம் வருதா உடனே திருமுறை எடுத்து பாட ஆரம்பிச்சிருங்க. இது அவங்களுக்கு திருமுறை இருக்கு, நம்ம வலிமையான திருமுறை இருக்கிறதுனால நீ எதை பத்தியும் நீங்க கவலைப்படவே வேண்டாம். இது அவங்களுக்கு நிச்சயம். அப்படி ஜீவன் முத்திரர்கள் வந்து வழிபாடு செய்ததுனால் அது தேவபுரம் என்றும், வினைகளால் போர் செய்தல் கூடாமையால் அயோத்தி என்றும். வினைகள் வந்து இங்க எதுவுமே செய்ய முடியாதனால இதுக்கு அயோத்தின்னு கூட ஒரு பேராம். எதுக்கு? இந்த காஞ்சிபுரத்துக்கு. யமனுக்கு அஞ்சு ஓரும் இகபரங்களை அடைய விரும்பினோரும் இந்நகரத்தின் நம்மை பூசிக்க எழுந்து யார் வந்து இங்க பூசிக்கிறாங்களோ, சிவபெருமானை வந்து பூசிக்கின்றார்களோ அவர்களுக்கு வேண்டியதை சிவபெருமான் இங்கே இருந்து வழங்குவாராம். எங்க? இங்க கட்சி ஏகம்பத்தில் காஞ்சிபுரத்தில் அங்கே ஏகாம்பரநாதராக இருந்து அவர்கள் எதை நினைத்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தேவையானதவற்றை சிவபெருமான் இங்கே இருந்து அருளுவார் அப்படின்னு இதை சொல்றாரு. அடுத்து இம்மாமரத்தின் வேர் மேலாகவும் கிளை கீழாகவும் பாவித்தவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். மாமரம் அங்க இருக்கா? மாமரத்தை அப்படி தலைகீழ நினைக்கணும். கிளை வந்து கீழையும் வேர் வந்து மேலையும் இருக்கிற மாதிரி பாவிக்கணுமா. அங்க போய் பாவித்தால் அவர்களுக்கு மோட்சத்தை சிவபெருமான் தந்தருள்வார். ஏன் அப்படி நினைக்க சொல்றாங்க? அப்படி தலைகீழ நினைக்கணுமா அப்படின்னா, நம்ம இப்ப எப்படி இது தலைகீழ தான் இருக்கும். எது? தாமரை வந்து தலைகீழ தான் இருக்கும். அதை நாம எடுத்து எப்படி விரித்து தண்டு கிழங்கு அப்படி மேல எப்படி தாமரை மொட்டுக்கள் இப்படி கவிழ்ந்த நிலையில இருக்கோ அதை நிமிர்த்தி நாம என்ன செய்யணும்? அதை விரித்து நாம அதுல சிவலிங்கத்தை வைத்து சிவ பூஜை செய்ய வேண்டும். அப்படிதான் இங்கேயும் என்ன சொல்றாரு? அந்த கிளையை கீழாகவும் வேரை மேலாகவும் நினைத்து நாம் என்ன செய்யணும்? அந்த ஒற்றை மாமரத்தை நாம் நினைந்தால் சிவபெருமான் மோட்சத்தை வழங்குவார். அப்படி பாவிச்சு சிவலிங்கத்தை அங்க கண்டிப்பா நிறுவனம். அதுதான் முக்கியம். மூலம் என்னன்னா சிவலிங்கம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரரை அந்த ஒற்றை மாமரத்தின் கீழே கிளையை கீழாகவும் வேரை மேலாகவும் வைத்து சிவலிங்கத்தை பூசித்தால் அவர்களுக்கு மோட்சத்தை சிவபெருமான் வழங்குவார். அடுத்து கம்பையாற்றின் கரையில் வேதமே மாமரமாக விளங்குகின்றது. மற்ற 14 வகையான கல்வியும் அதன் மேல் மல்லிகை கொடியாக படர்ந்திருக்கின்றன. எது படர்ந்திருக்கு? அந்த கம்பையாற்றுல அந்த வேதமே என்ன செய்தான்? மாமரமாக. அந்த ஆறு ஓடுது பாருங்க, கம்பையாறு. அது யார் உருவாக்குனா? சுவாமி தான் கம்பையார ஓட வைத்தார். அம்பாள் வந்து சிவபூஜை செய்யும் போது அந்த வெள்ளத்தை வர வைத்தார் பார்த்தீங்களா? அதுதான் அது இப்ப கம்பையாறாக அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அடுத்து வேதம் நம்மை உணர்த்தும் வாசகம் ஆதலால் வாசகத்திற்கு வாட்சியத்திற்கும் வேறுபாடு இல்லையாமையால் மாமரத்திற்கு நமக்கும் வேற்றுமை இல்லை. மாமரத்துக்கும் சாமிக்கும் வேற்றுமை கிடையாது, ரெண்டும் ஒரே போல் போற்றத்தக்கது அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. கண்டிப்பா நம்ம என்ன செய்ய போறோம்? அங்க போய் பார்க்கத்தான் போறோம். காஞ்சிபுரத்துல அந்த ஒற்றை மாமரம் எப்படி இருக்கு? இப்ப வந்து கிட்டத்தட்ட அது ரொம்ப வருஷம் ஆனதுனால இப்ப வேற மரம் வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுல, எத்தனையோ ஆண்டுகள் ஆகுது. அது போய் வேற வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம கோயிலையும் பாத்தீங்கன்னா வன்னி மரம் தான் இதா இருந்துச்சு. இப்ப அந்த இது வந்து விழுந்துச்சு பாருங்க, மேல கோபுரத்துல இருந்து விழுந்ததுக்கு அப்புறம் இப்ப வன்னி மரம் இதாயிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப வேற வன்னி மரம் வச்சிருக்காங்க நம்ம வைத்தியநாத கோயில்ல, பாத்துக்கீங்களா? அப்படிதான் சில கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப வந்து ஒரே ஒரு கோயில்ல மட்டும்தான் அப்ப இருந்து ஞானசம்பந்த பெருமான் காலத்துல இருந்து இப்பயும் இருக்கு. 3000 வருஷத்துக்கு மேல ஆகுது. திருப்பண வாசல் போயிருக்கீங்களா? திருப்பண வாயில் நம்ம திருப்பரந்துறைக்கு போனோம்ல, அப்ப ஞானசம்பந்த பெருமான் வழிபட்ட கோயில் சொல்லி நம்ம போனோம். இப்பயும் பாத்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் அந்த மரத்தை பத்தி பாடிட்டாரு. 3000 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த கோயில் அப்படி இருக்கு. அதே மாதிரி உத்தரகோசமங்கையிலும் அப்படி இருக்கு அந்த கோயில். உத்தரகோசமங்கையிலும் இப்பயும் பாத்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம் அங்க இருக்கு. நம்ம போனோம்ல, அந்த குளத்துக்கு பக்கத்துல காமிச்சல உங்ககிட்ட, குளத்துக்கு பக்கத்துல காமிச்சோம்ல, அது நடராஜருக்கு முன்னாடி இந்த சைடு கோவத்துக்கு பக்கம் இதுக்கு பக்கத்துல குற்றாலத்துல அது வந்து இப்ப வேற புதுசு வச்சிருக்காங்க. அங்க பலாப்பழத்தை பத்தி பாடி இருக்காரு, அந்த மரத்தையே பாடி இருக்காரு. ஆனா இப்ப வந்து அந்த மரம் இல்ல,
அந்த மரம் வந்து இதானதுனால அவங்க கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த குற்றாலத்துல அந்த பலாமரத்தை பத்தி ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்காரு. அந்த பலாமரம் இப்ப இல்ல, அது போய் வேற மரத்தை வச்சு பலாமரத்தை உருவாக்கிட்டாங்க. பக்கத்துல அது ஞானசம்பந்த பெருமான் பாடும்போது உள்ள அந்த இடத்த கோயில கட்டி வச்சிருக்காங்க. நீங்க போய் போனீங்கன்னா குற்றாலத்துக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். போயிருக்கீங்களா? குற்றாலத்துக்கு போயிருக்கீங்களா? இது தெரியாதாங்க. ஆடி மாசம் காத்தடிச்சிச்சுன்னா நேரா அங்கதாங்க அங்கதாங்க நேரா போவோம். அடிமை தோட்டம் 2 பூரா போயிட்டு விட்டேன் சாமி திருவள்ளால. சரி, அப்படி இப்படி மரங்களை பத்தினா ஞானிகள் பாடி வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா எப்பயுமே மரத்துக்கு கீழே தான் சாமி, எப்பயுமே சிவலிங்கம் எல்லாத்துக்கும் தலவிருட்சமாக விளங்குவது அந்த மரங்கள், தலவிருட்சம். இப்ப மதுரையில் எடுத்துட்டீங்கன்னா கடம்ப மரம், ஆமா. நம்ம திருக்கோயில வன்னி மரம். ஒவ்வொரு திருக்கோயிலையும் ஒவ்வொரு மரம் சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு கோயில்ல வில்வ மரம் சிறப்பா இருக்கும். அதுக்கு ஏன்னா எதுக்கு அந்த தலவிருஷம் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா, ஆதியில அந்த சிவலிங்கம் இருக்கும் போது என்ன மரம் அங்க இருந்ததோ அதுதான் அங்க தலவிருஷமாக இருக்கும். இப்ப சிதம்பரத்துல எது தலவிருஷம்? தில்லை மரம். அதனாலதான் அது தில்லைன்னு பேரு. தில்லை மரம் தான் அங்க ஆரம்பத்துல சாமி அங்க நடனம் புரியும் போது அங்க தில்லைவனமாக இருந்தது. அந்த காடா இருந்துச்சு, தில்லைவன காடாவே இருந்ததுதான். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சரி பண்ணி வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் கோயில் கட்டினாங்க சிதம்பரம். கோயில் கட்டின தெரியுமா யாருன்னு? பதஞ்சலியும் வியாக்கரம். அதுக்கு பொருள் தையெல்லாம் யாரு கொடுத்தா தெரியுமா அவனுக்கு? அந்த முகம் சிம்ம முகமா இருக்கும், அது சிம்மவர்மன். அவர் தான் பொருள் உதவியெல்லாம் கொடுத்து இந்த திருக்கோயிலை கட்டுங்கன்னு சொல்லி பண உதவியெல்லாம் பண்ணது அவர் தான். முக சிம்ம வடிவத்தில் இருந்தது. அப்படி கௌட தேசத்து மகாராஜா அப்படி முகம் வந்து சிங்க வடிவத்தில் இருந்ததுனால உடனெல்லாம் வெறுத்து, அந்த பதவியெல்லாம் வெறுத்து அப்படியே காட்டுக்கு நடந்து வந்தாரு. வந்ததும் உடனே அங்க வியாக்கரபாத தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி முன்னாடி போனதும் அவர் பக்கத்துல போய் நின்னாரு பாருங்க. சிம்மவர்மா, நேரே போய் சென்று அந்த சிவகங்கையில் மூழ்குவாயாக அப்படின்னாரு தியானத்திலே. உடனே அவர் போய் மூழ்கி எரிச்சா பாருங்க, அந்த சிம்ம முகம் மாறிடுச்சு. உடனே முகம்லாம் மாறிடுச்சு அப்படின்னதும் உடனே இனிமே இந்த திருக்கோயிலை எப்படியாவது எடுத்து கட்ட வேண்டும் என்று தனக்கு இருக்கக்கூடிய எல்லா ராஜ வம்சத்துல இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கொண்டு வந்து சிதம்பரம் கோயில கட்ட சிம்மவர்மன். புரியுது அவங்களுக்கு? இப்படி அதுக்கப்புறம் தான் அவங்க பதஞ்சலி வியாக்கரபாதெல்லாம் அந்த திருக்கோயிலை கட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ பேர்கள்லாம் அது ஒவ்வொரு மண்டபம்லாம் எடுத்து கட்டி கோயிலை நல்லா சிறப்பாக வைத்தாங்க. ஆரம்பத்துல யாருன்னா பதஞ்சலியும் வியாக்கரபாத முனிவரும். ரெண்டாவது அந்த கோயில் உருவாதுக்கு முன்னாடி அனந்தீச்சரம் புலிச்சரம் என்கின்ற 2 இடத்துல இருந்து வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, இந்த திருக்கோயிலை கட்டினாங்க. அதுக்கு முன்னாடியே அங்க அனந்தீச்சரம் புலிச்சரம் இந்த 2 சிவலிங்கம். அதுக்கு முன்னாடி அது மாதிரி மூலத்துல சாமி அங்க நடனம் புரிஞ்சிருக்காரு. சிதம்பரத்துல அது மாதிரி மூலலிங்கமாக சிவலிங்கம் ஒண்ணு இருக்கு, போயிருக்கீங்களா? சிதம்பரத்துல பின்னாடி நடராஜருக்கு பின்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுதான் ஆதி மூலட்டானேஸ்வரன். கரெக்டா சொல்லிட்டாங்க. மூலட்டானேஸ்வரன்னா மூலமாக இருந்தது, ஆதி மூலமாக திகழக்கூடிய சிவலிங்கம். சரி, அப்படி அதற்கு பின் திருமூர்த்திகள் கம்பா நதி ஒரு நதி இங்கு இருப்பதாக கூறி அக்காரணத்தை அறியோம் என்று சொன்னதும் உடனே அந்த கம்பா நதியை பத்தி சொன்னாரு. அடுத்து வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, புவனசாரம், மும்மூர்த்தி வாசம், இதுக்கு வந்து மொத்தம் 12 பேர்களை உடையதான் இந்த திருக்கோயில். வந்து எப்படி சீர்காழிக்கு 12 திருப்பெயர்களோ அதே போல காஞ்சிபுரத்துக்கும் 12 திருப்பெயர்கள் இங்கே உண்டு. ஆனா அதுக்கு வந்து ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடியிருக்காரு. இது வந்து நமக்கு புராணங்கள்ல சொல்லப்படுது. 12 பேர் என்ன பேர் அப்படின்னா, மும்மூர்த்தி வாசம் என்றும், இந்த மும்மூர்த்திகள் வந்து வழிபாடு பண்றாங்களா, அதனால மும்மூர்த்திகள் வாசம் என்றும், புவனசாரம் என்றும். ஏன்னா இங்க இருந்துதான் சாமி படைத்தல் தொழிலை செய்கின்ற காரணத்தினால் இது புவனசாரம் என்றும். முதல் இடத்துல அருள்சக்தி வச்சு படைத்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அதனால புவனசாரம் என்றும். அடுத்து மும்மூர்த்திகள் வாசம் என்றும், விஷ்ணுபுரம் என்றும், காஞ்சி கலிச்சித்து என்றும், லயச்சித்து என்றும், சகல சித்திபுரம் என்றும், தபோமயம் என்றும், பிரம்மபுரம் என்றும், ஆதி பீடம் என்றும், கன்னி காப்பு என்றும், சிவபுரம் என்றும் 12 திருப்பெயர்களை உடையது இந்த காஞ்சி மாநகரம். 12 திருப்பெயர்கள். இந்த 12 திருப்பெயர்களை பத்தி விளக்கம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு நேரம். அதனால நம்ம
குடும்ப அளவுக்கு இதை நம்ம இத்தனை பெயர்களை உடையது அப்படிங்கிறத மட்டும் நாம தெரிந்து கொள்ளும். இப்படிப்பட்ட பெயர்களோடு சேர்ந்து சிவபெருமான் அங்கே ஏகாம்பரேஸ்வரராக அங்கே திகழ்கின்றார். எங்க கட்சி ஏகாம்பரம். மேலும் விடியற் காலையில் எழுந்து நீராடி தீக்கனா கண்ட தீமையும் அங்க யாரு எந்திரிச்சு அந்த 12 பேர்களையும் விடியற் காலையில் எழுந்து கூறினார். எங்க போய் அங்க காஞ்சிபுரத்துல போய் விடியற் காலையில் எந்திரிச்சு கூறினா எப்பேற்பட்ட தீமையும் தீக்கனா கண்ட தீமையும் நோயும் வறுமையும் நீங்கி எமது திருவருளை அடைவார்கள் என்று சிவபெருமான் அந்த மும்மூர்த்திகளுக்கு போயினார். எப்பேற்பட்ட தீமையும் நான் ரொம்ப கொடிய பாவம் செஞ்சிருக்கேங்க, நான் செய்த தப்புக்கு அளவே இல்லைங்க அப்படிங்கிறவங்க கூட அங்க போய் காலையில எழுந்திரிச்சு இந்த 12 திருப்பெயர்களை கூறினால் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று சிவபெருமான் இந்த இடத்துல சொல்றார். இப்படி நிறைய திருக்கோயில்ல அந்த நாமங்களை எல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு புராணமும் அந்த நாமத்தினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி 12 பேர்களுடைய சீர்காழியில ஞானசம்பந்த பெருமான் இந்த பேரை உச்சரித்தால் என்ன உண்டாகும் அப்படிங்கறத திருமுறைகளே சொல்லியிருக்காரு. அப்படி ஒவ்வொரு புராணத்துக்கும் அந்தந்த கோயிலுடைய சிறப்பை நம்ம எடுத்து கூறும்போது நாம எல்லா திருக்கோயிலுமே போய் சென்று வழிபாடு செய்தால் அதுதான் சொன்னாரு, நாடும் நகரும் நற்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சிட்டு கோயிலா கொள்வானே. தல யாத்திரை முக்கியமாக அவசியமாக தேவை தேவை தேவை. நாம் பக்குவம் அடைய வேண்டும் என்றால் தல யாத்திரை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று சிவபெருமானை பாடி பணிய வேண்டும். பணியாவிடில் நாம் கூடிய நெஞ்சத்தை கோயிலாக கொள்ள முடியாது. ஆகையினாலேதான் நமது அருளாளர்கள் நாம் சமயாச்சாரியர்கள் எப்படி இருக்காங்க, நின்ற கோலத்துல இருக்காங்களா? எதுக்கு நிற்காங்க? ஒவ்வொரு திருக்கோயிலுக்கா சென்று சாமியை அப்படி பரப்புனாங்க. அந்த நிலையில் இருந்த காரணத்தினால் அவர்கள் நின்ற கோலத்தில் இருப்பார்கள். ஆனா சந்தான குறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. இப்ப சமய குறவர்கள் எப்படி இருப்பாங்க? நின்ற கோலத்துல இருப்பாங்க. இது சந்தான குறவர்கள் எப்படி இருப்பாங்க? அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. குருநாதர்கள் எப்படி இருப்பாங்க? எதுக்காக அமர்ந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொற்படி கேட்கறீங்கல்ல, இது கேட்கும்போது எப்படி கேட்கணும்னா பரபரப்பு இல்லாம கேட்கணும். சொற்பொழி கேட்கும்போது அடியில் எப்படி சொல்லணும்னா பரபரப்பு இல்லாம சொல்லணும். எனக்கு அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லணும், சொல்ல முடியுமா? இதை கொஞ்சம் நிதானமா தான் எடுத்து சொல்லணும். பரபரப்பு இல்லாம நீங்களும் கேட்கணும், பரபரப்பு இல்லாம அடியனும் சொல்லணும். அப்படின்னா உங்களுக்கும் புரியும், கேட்கிற உங்களுக்கும் சிவபுண்ணியம். அதனாலதான் அவங்க அருளாளர்கள்லாம் அமர்ந்த கோலத்துல இருக்காங்க. உட்கார்ந்து உபதேசம் செய்கின்ற காரணத்தினால் அவர்கள் அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றார்கள். சமய குறவர்கள்லாம் நின்ற கோலத்தில் இருக்கிறார். நின்ற கோலத்துல இருந்து ஒவ்வொரு திருக்கோயிலுக்கா சென்று அவங்க என்ன செய்வாங்க? சமயத்தை பரப்புவார்கள். சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று தன்னுடைய பாடல் மூலியமாக எடுத்து உரைப்பார்கள். சந்தான குறவர்கள் இருந்த இடத்தில் கொண்டு ஈசனை எப்படி வழிபாடு செய்து உய்ய வேண்டும் என்கிற நெறியை கூறுபவர்கள் சந்தான குறவர்கள் என்று பெயர். அவங்க உபதேசம் அப்படியே வழி வழியா சொல்லி 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 ஏன்னா குரு உபதேசம் இல்லாம திருவருளை அடைய முடியாது என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த நிலையில் இருந்து அவர்கள் உரைப்பார்கள். அப்படி அதனை கேட்டு மகிழ்ந்த மும்மூர்த்திகள் வணங்கி அடியவங்க செய்யும் பணியை கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு ஏகம்பரநாதர் வண்டு கூட்டங்கள் தேனை உண்கின்ற சோலையில் கிளிகள் தமிழ் வரை பாடல்களை பாடும் காஞ்சியம்பதில் எம்மை வேத விதிப்படி பூசித்து படக்க முதலான முத்தொழில்களையும் செய்வீர்களாக. இப்ப அவங்க கேட்டதும் உடனே நீங்க எப்போதும் இந்த ஏகாம்பரேஸ்வரரை வழிபாடு செய்து நீங்கள் மறுபடியும் இந்த படைப்பு தொழில், காத்தல் தொழில், அழைத்த தொழிலை இந்த மும்மூர்த்திகளும் நீங்க செய்வீர்களாக என்று சிவபெருமான் அவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்ப அதுபடி அவங்க என்ன செஞ்சாங்க? சிவலிங்கத்தை நிறுவி பூஜித்து யாம் உலகத்தை படைக்க கருதிய போது இவ்லிங்கத்தை இடமாக கொண்டிருந்து வேதங்களை உண்டாக்கினோம். அவர்கள் நம்மை பூஜித்து எம்மை தேவரீர் அணியாக கொள்ள வேண்டும் என்று கேட்டதனால் இந்த சிவலிங்கத்தில் யாம் எப்போதும் விளங்கி தோன்றுகின்றோம். அந்த வேதங்கள் கேட்டுக்கொண்டதனால் இப்ப பாத்தீங்களா, சாமி தானா எதுவுமே செய்யல, எல்லாமே மற்றவங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் சாமி அங்க சிவலிங்கமா இருக்காரு. வேதங்கள் கேட்டுக்கொண்டதுனால சாமி அங்க ஏகாம்பரேஸ்வரராக இருக்கின்றார். சிவபெருமான் எதுல அமர்ந்திருக்காரு? விடைவாகனத்துல. அந்த தர்ம தேவையெல்லாம் கேட்டுக்கொண்டதுனால சாமி விடைவாகனத்திலிருந்து அருள் செய்கின்றார். இல்லைன்னா சிவபெருமானுடைய வாகனம் எது? யானை. அது மாதிரி விஷ்ணு ஒரு முறை கேட்டுக்கொண்டதுனால சிவபெருமான் அவரை விடைவாகனமாக்கி அதிலிருந்து அருள் செய்தார். இப்படி எல்லாமே அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிவபெருமான் அதை செய்கின்றார். இப்ப நாம ஒண்ணு கேட்டுக்கிட்டோம் சிவபெருமான்கிட்ட. ஒவ்வொரு பிறவிலையும்
சாமி எனக்கு பொண்ணை கொடு, எனக்கு பொருளை கொடு, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடு இப்படின்னு கேட்கறதுனால அப்படியா அடுத்த பிறவில கொடுப்போம் அப்படின்ட்டு சிவரும் ஒவ்வொரு பிறவியா கொடுத்து கொடுத்து ஒரு ஆண் குழந்தை போ, அடுத்து வேற என்ன வேணும், துன்பம்லாம் இருக்கும் அடுத்த பிறவில உனக்கு துன்பத்தை போய்க்கிறோம் போ அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிறவிலையா. இது எல்லாமே நாம கேட்டு வாங்கிட்டது, அவரா கூட்டல. எல்லாமே நாமளே ஆண் குழந்தை கேட்டது, பெண் குழந்தை கேட்டது, வேற என்னது துன்பத்தை நாமளே கேட்டது. உலகத்தை கேட்டா துன்பம்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம சாமிகிட்ட கேட்க மாட்டீங்களா? நம்மள மாதிரி ஒரு முட்டாள்தனமா செய்யக்கூடிய காரியம் எதுவுமே கிடையாது. தெரியுது, நமக்கே தெரியுது சாமிகிட்ட வந்து எதுவும் கேட்கக்கூடாது, கேட்டா அதுக்கு வினை பயன் வந்துடும், அதுக்கு வந்து பின்னாடி ஒரு விளைவு வரும், நாம கேட்கக்கூடிய பொருள் அவராகவே இருக்கணும்னு சொல்லி நம்ம எத்தனை சொற்பொழிவு கேட்டாலுமே நாம வழக்கம் போல என்ன செய்யறோம், அவர்கிட்ட போய் அவர்கிட்ட எதையாவது கேட்கதான் செய்யணும். சாமி என்ன செய்வாரு, அப்படியா சரிப்பா நீ படிச்சிருந்து இப்படி கேட்கியா பரவாயில்ல அப்படின்னு சாமி என்ன செய்வாரு, பேரையே கொடுத்து கொடுத்து அதை அணிவிக்க செய்து பக்குவம் வர செய்வார். ஆனா பக்குவப்படுத்திடுவார். எப்படியாவது இந்த உயிர்களை பக்குவம். நம்ம கேட்கக்கூடிய பொருள் யாரா இருக்கணும், அவரையே யார கேட்கணும், சிவபெருமானையே. இதயா நம்ம கேட்கக்கூடிய பொருள் யாரு, சிவபெருமான். எதை சொல்றீங்க, அதான் வெரி குட், நல்லா இன்ட்ரெஸ்ட் கேட்க. அப்படி ஞானத்து உடனே சாமி அதை என்ன செய்யறாரு, அதற்கு பொருந்திய உருவமாக வருக. உடனே இப்படி சொல்லிட்டு சாமி என்ன பண்ணாரு, மும்மூர்த்திகள் அவ்வாறே தனித்தனி லிங்கம் அமைத்து வேத விதிப்படி பூசித்தார்கள். காமாட்சி அம்மையார் மூல லிங்கமாக மூல லிங்கத்தை அம்பாள் பூசித்தாங்க, மற்ற சிவலிங்கம் உருவாகி அந்த மும்மூர்த்திகள் பூசித்தார்கள். பிரம்மன் தூப சிந்தையோடு பூசித்தமையால் அவ்லிங்கம் வெள்ளக்கம்பம் என்று பெயரான். பிரம்மா வந்து சாமி பூசித்ததுனால அதுக்கு வெள்ளக்கம்பம் என்றும் ஒரு பெயரான் சாமிக்கு. அதனை வழிபாடு அந்த லிங்கத்தை யார் வழிபாடுகின்றார்களோ அவர்கள் தூயவராக ஆவார். இது மூலலிங்கத்தில் தெற்கில் உள்ளது. இந்த வெள்ளக்கம்பங்கிறது ஏகாம்பரேஸ்வருக்கு தெற்க இருக்கக்கூடிய லிங்கம். பிரம்மா பூசித்த காரணத்தினால் அதுக்கு வெள்ளக்கம்பம் என்று பெயர். அதுக்கு பக்கத்துல மாயோன் ஆகிய திருமால் வந்து இந்த உலகத்தை மயக்க விரும்பி பூசித்தமையால் அவ்லிங்கம் கள்ளக்கம்பம் என்று பெயர். அவர் எப்பவுமே இந்த மால்னால என்னன்னு பேரு, மயக்கம். அவர் மயக்கியே தான் என்ன செய்வாரு, காத்த தொழில செய்வார். எதனால, ஏன்னா எதுக்காக அப்படின்னா இந்த உலக பொருட்களை உங்களை நுகர வைப்பதற்கு, அதுக்கு அதையும் காத்து தானே என்ன செய்யணும், அதை உங்களை நுகர வைக்கணும். ஆனா நம்ம எதனால ஈஸியா மயங்கிறோம்ல இந்த உலக பொருள்ல, அப்படி மயக்கம் செய்துதான் அவர் என்ன செய்வாரு, இந்த உலகத்தை காப்பார். மால் அப்படின்னாலே மயக்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே. திருமால் அப்படின்னா சிவபெருமானால் கட்டளையிடப்பட்ட மால் அப்படின்னு அர்த்தம். திருநாளே சிவபெருமான் அர்த்தம். புரியுது அவங்களுக்கு? அவர் கட்டளைப்படிதான் இவர் இயங்குகின்றார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. திருன்னு வந்துட்டாலே அங்க சிவம் என்பதை நாம மறந்துடக்கூடாது. திருமால் என்றாலும் திருவை சொல்லி அடைமொழி கொடுத்து கொடுத்து நம்ம எதை சொன்னாலுமே அதுதான். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, நெஞ்ச பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. அதை சொல்றாருல, திரு அப்படின்னாலே சிவம் என்பதை நம்ம மறந்துடும். அப்ப சாமி என்ன இருக்காரு, பொண்ணு கேட்டாலும் கொடுக்குறாரு, பொருள் கேட்டாலும் கொடுக்குறாரு, சொற்காதி போகங்களை கேட்டாலும் கொடுக்குறாரு, திருவாகிய தன்னையே கேட்டாலும் சிவபெருமான் கொடுக்க தயாரா இருக்கு. நாம எதை கேட்கணும்னு நாம தான் முடிவு பண்ணி கேட்கணும். சரி, ஏழையை பூசித்து தேநீர் யோகியர்கள் உள்ளத்தில் இருக்கணும், இம்மாவடியில் யாவருக்கும் காட்சி அளிக்கவும் அப்படின்னு அம்பாள் கேட்காங்க. இந்த மாவடி கீழே எப்பயுமே யோகியர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க வேண்டும் என்று அம்பாள் கேட்க, சாமி இந்த கம்பாநிதி இங்கே ஓர் இடத்தில் யாவருக்கும் தோன்றவும் வேண்டுமென வேண்டினர். உடனே பெருமான் அவர் வரங்களை கொடுத்து, சித்தகாச ரூபம் நீயும் சித்தகாச ரூபியும் நாமும் ஆதலால் சித்தகாசமாகிய இந்நகரில் பிறந்தில் நாம் இருவரும் வாழ்வோம். எப்பயுமே சுவாமி அம்பாலும் அங்க எப்பயுமே வீட்டிருக்கின்றார்கள். எப்படி இருக்காங்க, சித்தகாச ரூபமாகவும் சிதாகாச ரூபமாகவும் சிதாகாச ரூபியாகவும் அங்கே சிவபெருமான் விளங்குகின்றார். சிதாகாசம் ரூபின்னா என்ன அர்த்தம், சித்தத்துல இருக்கக்கூடிய ரூபமாகவும் சித்தத்துல இருக்கக்கூடிய ரூபியாகவும் உமையம்மையும் அங்கே விளங்கி தோன்றுகின்றார்கள். எங்க காஞ்சிமா நகரத்துல அங்கே கட்சி ஏகம்பநாதனாக, அந்த கட்சி ஏகம்பநாதன் என்று நாம் கூறினால், ஏகாம்பரநாதன் என்று கூறினால் ஐந்தலத்தை காட்டிலும் அது உயர்வானது என்று இந்த நூல் நமக்கு சொல்லுது. அப்ப ஏகாம்பரநாதன் சொல்லிடலாமா,
அருணாச்சலம் சொன்னா என்ன ஆச்சு? எத்தனை தடவை? 3 கோடி தடவை பஞ்சாட்சரத்தை சொன்னதுக்கு சமமாயிடுச்சா? இப்ப ஏகாம்பரநாதன் சொன்னா அது எவ்வளவு உயர்வுடையது என்பதை நாம பார்த்துக்கணும். அப்ப நம்ம போட்டு சொல்லும் போது ஏகம்பத்துறை எந்தாய் போட்டு பாகம் பெண்ணூறு அப்படிங்கிறத நம்ம இன்னில இருந்து சொல்ல ஆரம்பிச்சோம். சரி, ஏகம்பத்துறை சொல்றீங்களா? பார்வதி பதையே சொல்லுவீங்க. மகாதேவ தென்னாளுடைய சிவனை போட்டு என்ன இல்ல மறந்துனாலும் இனிமே சொல்லிருங்கன்னு சொல்றேன். சரிதானே? நீங்க சொல்லிடுவீங்க, புரியுது, நீங்க சொல்லிடுவீங்க. இதுதான் நோக்க ஞாபகப்படுத்துறேன், இதுதான் நோக்க ஞாபகப்படுத்துறேன், எல்லாரும் சொல்லிடுங்க. சரி, இப்படி நமக்கு மற்ற தேவர்கள் தோன்றியும் தோன்றாது வசிப்பார்கள். இங்கு மற்ற தேவர்கள் தோன்றியும் தோன்றாமல் வசிப்பார்கள். உலகமெல்லாம் நகரத்தின் உறுப்பாகும். எல்லா நகரமும் இதுக்கு உறுப்பாகும். நல்ல கம்பம், வெள்ளக்கம்பம், கள்ளக்கம்பம், மயானம், வாலிச்சரம் என்னும் 5லும் பஞ்ச பிரம்மமாக இங்கே நாம் விளங்குகின்றோம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதும் உடனே அம்பாள் கேட்டாங்கன்னா, வாலிச்சரமாவது யாது அப்படின்னு அம்பாள் கேட்டாங்க. எல்லாத்தையும் சொன்னீங்க, வாலிச்சரம்னா என்ன அப்படின்னு அம்பாள் சுவாமிகிட்ட கேட்டாங்க. அப்ப சுவாமி சொன்னாரா, கட்சி மயானத்துக்கு கீழே சித்தர்கள் வழிபட வாயுலிங்கம் தோன்றிற்று. அந்த வாலி வழிபட்டதனால் அதுக்கு வாலிச்சரம் என்று பெயர். இந்த வாலி யாருன்னா, நல்ல கவனமக்கள் கதைய, சூரியனுக்கு தேரட்டி யாரு? சூரியனுக்கு தேரட்டி யாரு? ஒரு நிமிஷம் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறது. கரெக்டா சொல்லிட்டாங்க. அருணன் இந்திரன் திசை அணுகின நீரில் போய் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எளையல நயன கடிமலர் மலரம தன்னலம் கண்ணாம் திரை நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. என்ன பாட்டு? அருணன் இந்திரன் திசை அணுகி. அருணன் யாருன்னா சூரியனுடைய தேரோட்டி. அவர் என்ன பண்ணாரா, இந்திரன் நாடக சபை மாதிரி அமைச்சு எத்தனையோ மகளிர்கள் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மகளிரோடு சேர்ந்து இந்த அருணன் போய் பார்க்க போனவன் இவனும் பெண் வடிவம் கொண்டு அந்த பெண்களோடு போய் சேர்ந்து இருந்தானா. இவன் அழகு ரொம்ப இருந்ததுனால இந்திரன் அவரை கவர முயன்றானா. யார? அருணனை கவர்ந்துட்டான். கவர்ந்தது என்ன ஆச்சு, அவனுக்கு ஒரு குழந்தை உருவாகியது. அவர் தான் வாலின்னு பேரு. ரெண்டாவது அத சூரியன் சொல்ல வந்தாரு, இப்படி போனேன், இப்படி ஆகி போச்சு நிலமை அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த அழகுல அந்த வடிவத்தை மறுபடியும் காட்டு அப்படின்னு சூரியன் சொன்னானா. அந்த வடிவத்தை காட்டும் இவரு அவரை கவர்ந்ததுனால அவருக்கு சுக்கிரீவன் பிறந்தாராம். வாலி சுக்கிரீவன் வானராக அவர்கள் தோன்றியதன் காரணம் இதுல இருந்துதான் வந்தது. இந்திரனுக்கு வாலியாகவும் சூரியனுக்கு சுக்கிரீவனாகவும் வந்தார். புரியுது அவங்களுக்கு? அப்படி அந்த வாலி தான் என்ன செஞ்சாராம், அவர் வானரராக இருந்தார்கள். இந்த அருணன் தான் எதா போயிருக்கான், அந்த பெண் வடிவமாக அவருடைய தேரோட்டி. யாருடைய தேரோட்டி? சூரியனுடைய தேரோட்டி. உடனே சென்ற போது அருணனை வடிவத்தை காட்டச் செய்து தழுவ சுக்கிரீவன் பிறந்தான். அதற்கு இன்னைக்கு இந்திரன் வாலிக்கு காஞ்சியின் பெருமை கூறிவிட்டு வாலின்னு, ஆனா என்ன செஞ்சிருக்கான், வாலிக்கு இந்திரன் காஞ்சியுடைய பெருமையை எடுத்து கூறியிருக்கின்றார். வாலிக்கு சுக்கிரவன் கூட சொல்லல, ஆனா வாலிவனுக்கு இந்திரன் எடுத்து இந்த காஞ்சியுடைய பெருமையை எடுத்து சொன்ன காரணத்தினால் வாலி இங்க என்ன செய்யறாரு, இங்க அந்த சிவலிங்கத்தை லிங்கத்தை இருப்பிடமாக கொண்டு போக வாயுலிங்கத்தை வழிபட்டு தன் பேரே எதிர்த்தவர்கள். அப்படி அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செஞ்சதுனால எத்தனை பேரையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை அவன் பெற்றான். வாலி இப்ப ராமனோட இருக்கும்போது எதிர்த்து போயிட்டார்ல, ராமனையும் எதிர்த்து வாலி போயிட்டோம் பாத்தீங்களா, அப்படிப்பட்ட வல்லமை பெற்றான். அதே மாதிரி லிங்கத்தை இருப்பிடமாக கொண்டு எடுத்து செல்லும் போது பேர்க்க முடியாமல் தனது வாளை சுருட்டி அந்த முழு பலத்தையும் காட்டி சிவலிங்கத்தை எடுக்க முயன்றானா. அது வாழு துண்டை எரிஞ்சு கீழே போயிடுச்சு. சாமி போய் எடுக்க முடியுமா வாளால? அந்த வாழு துண்டை அறுந்து விழுந்துருச்சான். உடனே சாமி சொன்னாரா, இலிங்கத்திலிருந்து யாம் எப்போதுமே உறைந்து இருப்போம், உன்னால எடுத்து செல்ல முடியாது அப்படின்னு சிவபெருமான் சொன்னாங்க.
அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, தூரத்தை விழுந்து எம்மை துதித்தனன் யாம் அவனுக்கு முன்னே தோன்றி காஞ்சியை விட்டு யாம் நீங்கோம் என்று சிவபெருமான் அந்த சிவலிங்கத்திலே உறைந்திருந்தார். வாளி நினைத்தும் கூட என்ன செய்ய முடியல, அந்த சிவலிங்கத்தை தூக்க முடியல. அங்க சிவபெருமான் எப்போதும் வீற்றிருக்கின்றார். எங்க? காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் அங்கே வீட்டு அந்த அந்த வாயுலிங்கத்துல எப்பயுமே சுவாமி வீட்டில் இருப்பேன், நான் இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்று முதல் அது வாலிசம் என்னும் பெயரை பெற்றது. பஞ்ச தீர்த்தத்தில் மூழ்கி இந்த பஞ்சலிங்கத்தை வணங்கினார். அந்த முதல் சொன்ன பார்த்தீங்களா, வெள்ளக்கம்பம், கள்ளக்கம்பம், அப்புறம் உமையம்மை பூசித்தது, இந்த மும்மூர்த்திகள் பூசித்தது, இந்த வாயு லிங்கத்தை இந்த வாலி பூசித்தது. இந்த ஐந்தும் நமக்கு பஞ்சமூர்த்திகளாக விளங்கும் என்று சிவபெருமான் அத்தனையும் யாருக்கு சொல்றாரு? உமையம்மைட்ட இப்ப சொல்றாரு. முதல்ல மும்மூர்த்திகள்கிட்ட சொன்னாரு, காஞ்சியினுடைய பெருமையை எடுத்து கூறினார். அந்த ஏகாம்பரேஸ்வரனுடைய ஏகாம்பரநாதன் என்கின்ற அந்த திருப்பறை பெயரை எடுத்து கூறினார். அடுத்து இப்ப என்ன சொன்னாரு? இப்ப இந்த வாலிச்சரத்தை பத்தி எடுத்து யாருக்கு சொன்னாரு? உமையம்மைக்கு எடுத்து சொல்லி முடித்து அம்மையாரும் மும்மூர்த்திகளும் இறைவனார் திரு ஏகம்ப லிங்கத்தில் மறைந்தனர். அம்மையாரோடு சுவாமி அந்த ஏகாம்பரேசத்துல அப்படி மறைந்ததும் அத்தலத்தினுடைய பெருமை முழுதும் யார் கூறவல்லார். அப்படிப்பட்ட பெருமையுடையது திரு கச்சி ஏகாம்பரேஸ்வரர். ஏகாம்பரநாதன் அப்படின்னா பஞ்சாத்தரத்திலும் மேலானது ஏகாம்பரநாதன் என்ற ஒரு நாமம் அப்படிங்கிறது இந்த கதையில நமக்கு புரியுது. ரெண்டாவது, சாமி சிருஷ்டி செய்யும் போது உமையம்மையோடு சிருஷ்டி செய்கின்றார் என்பது நமக்கு இந்த கதையில நமக்கு தெரியுது. வேற என்ன நமக்கு தெரியுது? இதுல எப்பேற்பட்டவர்களும் சிவபெருமானை பூஜித்துதான் எந்த ஒரு பசியோ பிணியோ வேற எந்த ஒரு செயலும் சிவபெருமானை வழிபாடு செய்யாமல் நோய் நீங்காது என்பது நமக்கு தெரியுது. ரெண்டாவது, எப்பேற்பட்ட வலிமை வாய்ந்து இருக்கணும்னாலும் சிவ பூஜை செய்தாலுடைய நமக்கு அது சித்தி ஆகாது என்பது நமக்கு தெரியுது. இப்படி எண்ணில்லாத சிறப்பு இந்த லிங்கத்துக்கு நமக்கு தெரிகின்றது. காஞ்சி ஏகாம்பர நாதன். அதனால இந்த படலத்துக்கு ஏகம்ப படலம் என்றே பெயராகி. புரிஞ்சுச்சா? ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்த நாளைக்கு தழுவ குலைந்த படலம். நாளைக்கும் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். கொஞ்சம் 5:30 வந்தா கூட ரொம்ப நல்லதுதான். இருந்தாலும் ஒரு 6 மணிக்காவது ஆரம்பிச்சு ஒரு 8 மணிக்குள்ள முடிக்க போவோம். கிட்டத்தட்ட தழுவு குலைந்த படம்லாம் நிறைய இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுருக்கி நாளைக்கு அம்மா சொல்லிவில அது அதுல அடி 5:30 கூட வந்துடுறேன். நாளைக்கு பொருள் வாங்க போறோம். நாளைக்கு மதுரைக்கு போனாலும் போவோம். மதுரைக்கு இந்த புக்கு மட்டும் வாங்கணும். இது வந்துருச்சு, பாத்திரம் வந்துருச்சு, புக்கு வாங்க போறோம். நூல், அது என்ன நூல் வாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. திருவாசகம் வாங்கி கொடுத்துருமா எல்லாத்துக்கும், இல்ல வேற வாங்குவோமா? திருவாசகம் எல்லாத்துலயும் இருக்கு. சரி வேற ஏதாவது பார்ப்போம். சரி பார்ப்போம். திருப்புகழ் சரி, திருப்புகழாவது வேற கந்தர் அனுபூதி ஏதாவது பார்ப்போம். சரி, இவர் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த காஞ்சி புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி உரையை நிறைவு செய்கின்றனர். அவர் அப்படியே பார்த்துட்டாங்க. சிவா, மணியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சிவா, 8 அதுக்குள்ள முடிச்சிடும் அப்படின்னு முடிச்சாச்சு. சரி, சிவநாமனம் குளிர உபதேச மந்திரம் இது செவி மீதிலும் பகசை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்த இனசேரே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாளைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவே அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பம் அது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோட ஒன்று மறி அது ராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவலம் கிருத நலமான விந்தை கதிர் விலை கோவே தேவயானை அங்குரமின் மனவாள சம்பிரபு நிறமீர மிஞ்சி கதி வடிவேலா திருஆவி நன்குடியில் வருவேல் சவுந்தரிக ஜெகமேன்மை கண்ட வீரல் பெருமாளே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாயும் மிகழ்ந்தான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் நமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி தலைகமாதோ வான்முகில் வளாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈகழ்வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றமும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அழக பார்வதி பதையே என்னாருடைய துணையை போற்றி வேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் வித்தியாசம்